Hello everybody, good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So இன்னைக்கு NEET chemistryல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chemical equilibrium. So chemical equilibrium also ionic equilibrium படிக்க போறோம். So என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு chapters, அதே மாதிரி ரொம்ப ஹை வெயிட்டேஜ் ஆன ஒரு சாப்டர். சரியா? சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க my dear future doctors? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சாட்ல ஒரு attendance போட்டுருங்க. Also smash the like button பசங்களா. ஓகே, சோ இன்னைக்கு சண்டே காலையில இருந்து என்ன பண்ணீங்க? அமராபாத் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கலாம் என்ன பண்ணீங்க? யூடியூப் மட்டும் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நான் ஒரு அதர் 3 chapters of biology hand written notes நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். பாத்தீங்களா? ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அண்ட் தேர் ஃபைண்டிங்ஸ் ஆல்சோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபோல்டர்ல. ஸோ மறக்காம இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க தான் கேட்டீங்க மேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் அப்லோடட் தீஸ் பிடிஎஃப். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஓகே, ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லெட் மீ நோ இஃப் இட் இஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்ல ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. யாரெல்லாம் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஏன் கூட அழகா சமத்தா இந்த கிளாஸ் கவனிக்க போறீங்க. ஓகே, ஸோ காலையிலிருந்து ப்ரொடக்டிவா படிச்சவங்கனாலும் சரி, ஓகே, இல்ல காலையிலேருந்து நான் ஒழுங்கா படிக்கல, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே போறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, இனிமே அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் பக்காவா கிளாஸ் லிசன் பண்ண போறீங்க. சரியா? புரிஞ்சுதா? எஸ், ஓகே. நேத்ரா BAMS வந்தாச்சு, எல்லாருமே வந்தாச்சு. வெரி குட். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ வென்ட் டு மீட் அப். ஓகே, வெரி குட். யாரெல்லாம் இன்னைக்கு சென்னை மீட்டப் போயிட்டு வந்தீங்க? ஸோ பசங்களா எல்லாத்தையுமே நான் கிளியரா ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். சரியா? ஸோ எவ்ரிடே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப் அட் 6:30 1 minute. எவ்ரிடே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப் அட் 6:30 you are going to have the live session. ஸோ நாளைக்கு உங்களுக்கு மோல் கான்செப்ட் அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் ஆல்கஹால் ஃபினால் ஈதா, தென் D and F பிளாக், தென் கெமிக்கல் பாண்டிங், தென் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஒரு நாள் பிசிக்கல், ஒரு நாள் இன்ஆர்கானிக், அண்ட் தென் ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ அடுத்த ஒரு 14 டேஸ்லாம் இல்ல, ஒரு 10 டேஸ் இருக்கு இல்லையா? சோ எல்லாருமே ப்ராப்பரா எல்லா கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ண போறீங்க. யூடியூப்ல மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெய்டு பேட்சா இருந்ததும் இப்போ ஃப்ரீயா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமரா பேட்சஸ்லயும் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு டவுட் சால்விங் சப்போர்ட், நிறைய புக்ஸ் அண்ட் 28 hours ஆஃப் லைவ் செஷன், மாக் டெஸ்ட், ரிவிஷன் நோட்ஸ், மைண்ட் மேப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. அண்ட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வேண்டிய ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, சோ நீட் சாம்பியன் டெஸ்ட் சீரிஸும் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சோ தட் ஆல் இந்தியா லெவல்ல நம்ம என்ன ரேங்க் அப்படின்னு தெரிய வரும். சோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஜான் ஜெகப், ஐ ரியலி மிஸ் யூ மேம். நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். யாழ் சார் கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாரி கிட்ட மெசேஜ் பண்ணப்போ சரி ஜான் ஜேக்கப், we really want to meet you everybody. சரியா? சோ கண்டிப்பா in another meetup நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். சின்ஸ் இப்போ நீட் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால எங்க எல்லாராலையும் வர முடியல. சரியா? சோ கண்டிப்பா நீட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சுன்னா we all 3 and the whole team will be free. சோ கண்டிப்பா one day we all will meet. Okay, so thanks for coming, thanks for all the love. நிறைய பேர் gift எல்லாம் கொடுத்திருக்கீங்க, ஆர்ட் பெயிண்டிங் கொடுத்திருந்தீங்க, அப்புறமா சாக்லேட்ஸ் கொடுத்திருந்தீங்க, நிறைய gift எல்லாம் கொடுத்திருந்தீங்க. Thank you so much. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பார்க்கலாம். சாட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. அப்படியே எல்லாரும் வந்தாங்க. ஓகே, சரி நடத்தட்டும், நீ ரெக்கார்டிங்ல தானே இருக்க போகுது, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இன்னும் லைக் போடல. நான் என்ன ஃபோல்டர் சொன்னேன்னு தெரியலையா? அப்போ நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நீங்க அமரா பேட்ச்ல இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் பயாலஜி நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதான் நான் என்னெல்லாம் தரேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஒரு நாள் கிளாஸ் ஒரு நாள் வரல அப்படின்னா you are going to miss it. Okay, many of the students asked for my hand written notes of bio. So நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி 3 சாப்டர் அதுல hand written complete notes நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே,
come to the class every day. That is the thing. நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட கஷ்டம். Okay? Super. Let's begin. So NEET 2024 re-examinationல கேட்ட ஒரு question. So பசங்களா இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. நம்ம இப்ப சால்வ் பண்ண போற क्वेश्चंसக்கு நம்ம என்ன ஹிண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம், நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், அதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹிண்ட் நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. ரெடியா? ஓகே. So 2024 re-examல கேட்ட ஒரு question. நமக்கு இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K1. இன்னொரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K2. Now what are they asking to us? What is the relation between K1 and K2 அப்படின்னு வந்து கேக்குறாங்க. K1க்கும் K2க்கும் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ நிறைய பேருக்கு அந்த ஃபோல்டர் பத்தி கேட்டிங்க இல்லையா? wait till the end of the class, அதுக்கு அப்புறமா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இத கவனிங்க. இந்த क्वेश्चन what is the easiest way to solve அப்படினு அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை பாருங்க. A2 இருக்கு, ரியாக்டன்ட்ல B2 இருக்கு, ப்ராடக்ட்ல A3B இருக்கு. இப்போ K1 க்கும் K2 க்கும் இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபைண்ட் பண்ணனும். K1 க்கும் K2 க்கும் இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். நல்லா கவனிங்க. A2 இங்க எனக்கு ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க A2 ப்ராடக்ட்ல இருக்கு, which is they are inverse அப்படினு புரியுதா? அப்ப நீங்க K2 எடுத்துக்கோங்க. K2 is 1 by K1 அப்படின்னு புரியுதா? B2 ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க B2 ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்ல இருக்கிறவங்க இன்னொரு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்ல இருக்காங்கன்னா you have to frame the relation like this. Either K1 equal to 1 by K2 இல்லனா K2 equal to 1 by K1. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா which you need to remember. ஓகே, செகண்ட் ஐடியா என்னது? 3 இருக்கு, இங்க 1 by 2 அப்படின்னு இருக்கு, which is 3 by 2 அப்படின்னு இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க B2 க்கு முன்னாடி 1 by 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2வே இல்ல, which is அந்த என்டையர் ஈக்குவேஷன் நமக்கு எதால டிவைட் ஆகி இருக்கு? 2 வால டிவைட் ஆகி இருக்கு. அந்த என்டையர் ஈக்குவேஷன் எனக்கு என்னவா டிவைட் ஆகி இருக்கு? 2 வால டிவைட் ஆகி இருக்கு. சோ இந்த மாதிரி 2 வால டிவைட் ஆகி இருக்குனா that means square root அப்படினு அர்த்தம். that means square root அப்படினு அர்த்தம், which is you will just put square root. okay மாம் புரியல மாம் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லித்தாங்க மாம். சொல்லித்தரேன். இது வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கான ட்ரிக். ஓகே, சோ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் K1 எழுதிக்கிறேன். K1 எழுதுங்க பார்க்கலாம். எப்படி? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் இல்லையா? ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? A3B இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கிற 2வை நம்ம இங்க ஸ்கொயர்ல எழுதிரோம் இல்லையா? பவர்ல எழுதிரோம். This is how we write KPKC, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்படி தானே எழுதுவோம். இங்க ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு? A2 இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட்ல 3 இருக்கு, அப்ப பவர்ல 3 போட்டுருவோம். and then B2. சோ நான் என்ன பண்ணிட்டேன்? K1 எழுதிட்டேன். எல்லாருக்கும் எப்படி எழுதுறோம் தெரியுதாப்பா? the molar concentration of product divided by molar concentration of reactant. சரியா? molar concentration of product by molar concentration of reactant. தீ மின்னல் பசங்களா சமத்தா இங்க எதுவுமே மெசேஜ் பண்ணாம ஒரு நாள் ஒரு 24 hours வெயிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு லைவ் கிளாஸ்ல we will instruct you. டெலிகிராம் குரூப் எப்படி ஜாயின் பண்ணணும், கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எல்லாத்தையுமே நாளைக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரியா? பிகாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. லிட்டரலி can't even imagine அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. so everybody join the live class tomorrow. okay, super. so next பாருங்கடா, நான் இப்ப K2 எழுத போறேன். K2 எப்படி எழுதுவீங்க? ப்ராடக்ட்ல A2 இருக்கு, அதோடைய பவர்ல 3 by 2 இருக்கு. இங்க ப்ராடக்ட்ல B2 இருக்கு, அதோடைய பவர்ல 1 by 2. அதாவது கோஎஃபிஷியன்ட் தான் நான் பவர்ல எழுதணும். டிவைடட் பை A3B. கரெக்ட்டா? இப்போ நான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன் நான் ஃபைண்ட் பண்ணனும். I have to find a relation between both of them. correct? okay. so இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு K2 இருக்கு, which is equal to இங்க A3B square நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. A2B2 டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ they are upside down. அப்போ அவங்க வந்து எப்படி இருக்காங்க? ரிவர்ஸா இருக்காங்க. அப்ப K2 equal to 1 by K1. கரெக்ட்டா? K1 நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? திருப்பி போட்டுறோம் இல்லையா? சரி, ஓகே. K2 equal to 1 by K1. நான் அதை அப்படியே எழுதுறேன் பாருங்களேன். 1 by K1 னா எப்படி இருக்கும்?
a2 மேல போய்டும் அப்புறமா b2 மேல போய்டும் denominator numeratorக்கு போய்டும் numerator எனக்கு வந்து denominatorக்கு போய்டும் numerator denominatorக்கு போய்டும் இப்போ நான் எப்படி இதே மாதிரி இத மாத்த முடியும் you all have to put divided by 2 divided by 2 divided by 2 இல்லையா அப்போதானே எனக்கு இது இப்படி கிடைக்கும் that means I have to இத நான் என்ன பண்ணனும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சாரி இத நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் எனக்கு வந்து எல்லாத்துலயுமே பவர்ல 1/2 வரும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது வந்து என்னது இப்போ say for example root 5 அப்படினா 5 to the power 1/2 அப்படின அர்த்தம் இல்லையா so you are putting root here so k2 equal to 1/k1 புரிஞ்சுதா so which is option D தான் கரெக்டான ஒரு ஆன்சர் so ஐடியாவா என்ன ஐடியாடா எல்லாருமே சாட்ல எனக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் k1 and k2 இப்ப ரெண்டு ரிலேஷன் கொடுத்து ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படினா ரியாக்டன்ட்ல இருக்குது ப்ராடக்ட்ல இருக்குனா இன்வர்ஸ் பண்ணிக்கணும் ரியாக்டன்ட்ல இருக்குது ப்ராடக்ட்ல இருக்குனா இன்வர்ஸ் பண்ணிக்கணும் divided by 2 அப்படினா என்ன அர்த்தம் ரூட் ஓகே divided by 2 அப்படினா பவர்ல 1/2 இருக்கு அப்படின அர்த்தம் ஏனா இங்க கோஎஃபிஷியன்ட்ல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன ஆகும் கோஎஃபிஷியன்ட்ல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது பவர்ல தானே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்ப பவர்ல 1/2 அப்படின அர்த்தம் யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது எஸ் எக்ஸாக்ட்லி யோகேஸ்வரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பைலட்டுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க மேம் போடவே இல்ல மேம் ஏமாத்திட்டீங்க மேம் சீக்கிரமாவே போடுறேன் கவலைப்படாதீங்க அது பைலட் பத்தி ஜனஸ்ருதி மேம் ஆல்ரெடி பேசியிருக்காங்க பட் அகைன் ஐ வில் புட் a video for pilot okay super clear right okay guys next question போலாம் definitely you can expect one question from this model நீங்க கண்டிப்பா நிச்சயமா தாராளமா இந்த மாடல்ல இருந்து ஒரு क्वेश्चन நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் once more யாருக்கெல்லாம் once more மேம் இன்னும் ஈஸியா சொல்லிட்டாங்க மேம் once more ஒரே ஒரு once more மட்டும் பார்த்துட்டு அடுத்த क्वेश्चन போகலாம் ஓகே ஒரே ஒரு வாட்டி மட்டும் once more பார்த்துட்டு we'll again go to the next question okay so just quickly பாருங்க k1 இருக்குல்ல இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் how will I write the equilibrium constant நம்ம வந்து எப்படிப்பா எழுதுவோம் product concentration by reactant concentration இல்லையா so நல்லா கவனிங்க இதுதானே product இதுதானே நம்மளுடைய reactant A2 and B2 ஓகே இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் முன்னாடி இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம் பவர்ல எழுதுவோம் முன்னாடி இருக்கிற நம்பர் கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பவர்ல எழுதுவோம் கரெக்ட்டா and k2 பாருங்க k2 which is given by A2 பவர்ல 3/2 and இங்க b2 பவர்ல 1/2 divided by a3b இப்போ நீங்க இதுக்கும் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணனும்டா நல்லா பாருங்க a3b நியூமரேட்டர்ல இருக்கு a3b டினாமினேட்டர்ல இருக்கு இந்த a3b ய ஸ்கொயர் பண்ணா a3b ய கவனிங்க இங்க இருக்கிற இது வரல இங்க இருக்கிற a3b ய நீங்க வந்து இத வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோ இத நீ ஸ்கொயர் பண்ணா you will get that இல்லையா இங்கேயும் ஸ்கொயர் பண்றீங்கனா you will get that ஸ்கொயர் பண்றீங்கனா you will get that புரிஞ்சுதா ஓகே சோ நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படிங்கறத நல்லா கவனிங்க இன்னொரு ஈஸியா நான் சொல்லி தரேன் a2 b2 இங்க பவர்ல 3/2 இங்க பவர்ல 1/2 ஓகே சோ நல்லா கவனிங்க k2 இருக்கு இல்லையா k2 வ when I square and inverse I get k1 கரெக்ட்டா நீ இவங்கள ஸ்கொயர் பண்ணி அப்படியே தலைகீழ கவுத்து போட்டா எனக்கு k1 கிடைச்சிரும் இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா do you all understand this okay VT exam chemistry very easy maths physics repeated model thanks for your help okay Darshan thank you so much also இப்போ VT வந்து அடுத்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க இல்லையா so you just give us an idea என்னென்ன டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்டாங்க அப்படிங்கறத மட்டும் மெயில் அனுப்பி விடுங்க தர்ஷன் ஓகேவா or else என்னோட VT வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க it will be very useful for others also okay
ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லேருந்துலாம் கொஷின் கேட்டாங்க, லைக் ஆர்கானிக்லேருந்து எப்படி எல்லாம் கேட்டாங்க, இன்ஆர்கானிக்ல என்ன ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின், சாரி ஃபிசிக்கல்ல என்ன ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின் கேட்டாங்க, என்னென்ன சாப்டர்ல என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஹாய் கபில் வந்தாச்சா, கணேஷ் வந்தாச்சு, வினோதினி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தீமினல் பேட்ச்ல எடுத்தாலும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th கிளாஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பா எடுப்போம் வினோதினி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்க பணம் கட்டி தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் தீமினல் பேட்ச்ல இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் மட்டும் தான் தரும். ஸோ தீமினல் பேட்ச்ல பே பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவாடா, நாங்க யூடியூப்லயே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், மெட்டீரியல் எல்லாமே தரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க அப்போ நீங்க வந்து இது என்ன பண்ணணும், k1 = 1/k2² அப்படின்னு எனக்கு இங்க ஒரு ஆப்ஷனே இல்ல. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா k2 அந்த பக்கம் போயிடுது, k1 இந்த பக்கம் வந்துரும். ஓகே, அப்ப 1/k1 = k2². ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா ரூட் ஆயிடும். ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆயிடும். சோ k2 = 1/k1. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். அடுத்த क्वेश्चन பாருங்கடா. அதுவும் நீட் 2024 ரீ எக்ஸாமினேஷன்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன ப்ராசஸ், Haber's process இல்லையா, synthesis of ammonia N2 + 3H2 which is giving me 2NH3. ஓகே, அஸ்வின் என்ற ஐடியில இருந்து அனுப்புகிறேன். ஓகே தர்ஷன், if you have my mail ID please do, அதுல கூட அனுப்புங்க, இதுலயும் அனுப்புங்க, கமெண்ட்லயும் பண்ணிடுங்க, நான் பின் பண்ணிடுறேன். N2 + 3H2 giving 2NH3. The reaction is favored in forward direction by சத்தியமா 𝐿 பிரின்சிபல்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும்டா. எவ்ரி இயர் கேக்குறாங்க. 𝐿 பிரின்சிபல் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கணும்னா வாட் வில் ஹேப்பன்? இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கணும்னா வாட் வில் ஹேப்பன்? நல்லா கவனிங்க. H is equal to -Q. அதாவது டெல்டா H ஓட வேல்யூ நெகட்டிவ்ல கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். தயவு செய்து எல்லாரும் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. டெல்டா H வேல்யூ வந்து நெகட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா ஹீட் லிபரேட் ஆகுதுன்னு அர்த்தம்டா, ஹீட்டை வெளியில விடுதுன்னு அர்த்தம். அப்போ அது எக்ஸோதெர்மிக். அது என்னது? எக்ஸோதெர்மிக். இதே டெல்டா H ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வெச்சுக்கோங்க. டெல்டா H வேல்யூ பாசிட்டிவ் அப்படினா ஹீட் அப்சார்ப் பண்ணுது, எண்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஹீட் அப்சார்ப் பண்ணுது, எண்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி நடக்கிற ஒரு ரியாக்ஷன். ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, ஹீட் அப்சார்ப் பண்ணி தானே மெல்ட் ஆகுது. அப்போ நீங்க அதிகமா ஹீட் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஃபாஸ்டா மெல்ட் ஆகும் இல்லையா? இதே கேண்டில் எரியுது, அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அது ஹீட்டா வெளியில விடுது இல்லையா? இப்போ இங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் which is அதுக்கு டெம்பரேச்சரை வெளியில விடுது. அதுக்கு நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண கூடாது, டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். எக்ஸோனா டெம்பரேச்சரை வெளியில விடுது, அதுக்கு டெம்பரேச்சர் வேண்டாம். எண்டோனா டெம்பரேச்சரை உள்ள எடுத்துக்குது, அதுக்கு தான் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோதெர்மிக்னா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். எக்ஸோதெர்மிக்னா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீசிங் கான்சென்ட்ரேஷன், லோ பிரஷர், ஹை டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் எங்க இருக்கு? தோ இருக்கு. லோ டெம்பரேச்சர் இருக்கிற ஒரே ஆப்ஷனே இதுதான். ஆல்சோ ஏன் ஹை பிரஷர் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. சோ இப்போ when you just exert pressure, நீ வந்து பிரஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆடா ஸ்கிப் பண்ணுங்க. Okay, so when you are giving pressure, what will happen to the volume? What will happen to the volume pa? Question clear ah illaya? Clear ah தான்டா இருக்கு. What will happen to the volume? இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு பெட் இருக்கு, ஒரு தலகாணி இருக்கு, நான் அந்த தலகாணில போட்டு பிரஷர் கொடுக்கிறேன். அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ when you just increase the pressure, கம்மி நம்பர் ஆஃப் மோல் சைடு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். நீங்க பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ கம்மி நம்பர் ஆஃப் சைடு மோல் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சோ இப்போ கம்மி நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எனக்கு எப்படி மேம் தெரியும்? இங்கே பாருங்கடா, இங்க முன்னாடி 1 தானே இருக்கு, இங்க 3 இருக்கு. 1 + 3 4 மோல்ஸ் இருக்கு ரியாக்டன்ட்ல. ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் தான் இருக்கு. 4ல இருந்து 2 தானே கம்மி ஆகுது. 4ல இருந்து 2னா என்னது? கம்மி ஆகுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி ஆகுது. which is forward directionல வந்து நமக்கு number of moles கம்மி ஆகுதுனா I'm just increasing the pressure increase ஆனா number of moles கம்மி ஆகும். so high pressure கரெக்டான ஒரு ஆன்சர். also come to the concentration, high concentration of
H2 ஏன் இது வருது அப்படின்னா இங்க பாருங்க H ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து என்னது ரியாக்டன்ட் ஓகே சோ நல்லா இது வந்து 𝐿 பிரின்சிபல்ல நல்லபடியா எழுதிக்கோங்க எல்லாரும் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் exoக்கு when you increase the temperature reaction வந்து நமக்கு அந்த எக்ஸோதெர்மிக்னா ஃபார்வர்ட் அதாவது எக்ஸோதெர்மிக் சைடு உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து நடக்கணும்னா you have to decrease the temperature எண்டோ சைடு ரியாக்ஷன் நடக்கணும்னா you have to increase the temperature okay so pressure சொல்லுங்க பார்க்கலாம் பிரஷருக்கு so pressure வந்து increase பண்ணீங்கனா வால்யூம் அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கம்மியாவற சைடு number of moles கம்மியாவற சைடு equilibrium shift ஆகும் when you just decrease the pressure number of moles increase ஆவற சைடு equilibrium வந்து shift ஆகும் now coming to the concentration of reactant hydrogen வந்து என்ன பண்றாங்க increase பண்றாங்க reactant concentration increase ஆச்சுனா forward directionல reaction நடக்கும் reactant concentration increase ஆச்சுனா forward reaction நடக்கும் product concentration increase ஆச்சுனா backward reaction நடக்கும் சரியா யாருக்கெல்லாம் 𝐿 பிரின்சிபல் மேம் ஒரு ரீகேப் பண்ணுங்க அப்படிங்கறீங்க யாருக்கெல்லாம் இது வந்து கிளியரா புரிஞ்சது யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சிருச்சுப்பா yes how many of you it is clear how many of you want some recap for 𝐿 principle வந்து ஈஸியா ட்ரிக் வச்சு சொல்லிட்டாங்க மேம் let me show you the 𝐿 principle னா என்ன அப்படிን குயிக்கா ஒரு 2 minutesல சொல்லி கொடுத்துறேன் so that 𝐿 principle ல என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க சூப்பரா அட்டெண்ட் பண்ணிரலாம் ஓகே சோ 𝐿 principle னா என்ன ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கிற ஒரு சிஸ்டம் நம்ம என்ன பண்றோம்னா போயிட்டு டிஸ்டர்ப் பண்றோம் ஓகே சோ ஈக்குலிபிரியம்னா என்னடா ஒரு ரியாக்ஷன்ல நமக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் ரியாக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கிறது தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படினு சொல்லுவோம் ரியாக்டன்ட்லாம் ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆவறத ஃபார்வர்ட்னு சொல்லுவோம் ப்ராடக்ட்லாம் ரியாக்டன்ட்டா கன்வர்ட் ஆவறத பேக்வர்ட் சொல்லுவோம் இந்த ஃபார்வர்டும் பேக்வர்டும் சைமல்டேனியஸா நடக்கிறது தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல இருந்து பேக்வர்ட் பேக்வர்ட்ல இருந்து ஃபார்வர்ட் மாத்தி நமக்கு இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்குறப்போ என்ன ஆகுதுனா at one particular point at one particular state இந்த rate of forward reactionம் rate of backward reactionம் ஈக்குவலா இருக்கு forward reaction ஓட ரேட்டும் backward reaction ஓட ரேட்டும் ஈக்குவலா இருக்கு அந்த particular stage தான் we call it as equilibrium புரிஞ்சுதா at what state the rate of forward reaction and backward reaction நமக்கு சேமா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் ஈக்குலிபிரியம் அப்படினு வந்து சொல்றோம் சரியா ஓகே சோ இந்த பர்టిక్యులர் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் நமக்கு ஃபிக்ஸடா ஆகிரும் சோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதான் நினைக்கும் ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் போயிட்டு என்ன பண்றோம் அந்த ஈக்குலிபிரியமை போயிட்டு டிஸ்டர்ப் பண்றோம் how are we disturbing the equilibrium by changing the concentration of the reactant or by changing the concentration of the product or by increasing the pressure or decreasing the pressure or by increasing the temperature or decreasing the temperature நான் போய் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஈக்குலிபிரியமை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணா அந்த ஈக்குலிபிரியம் எந்த சைடு எனக்கு ஈக்குலிபிரியம் வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி திருப்பி அது ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆக ட்ரை பண்ணுதோ அதுதான் 𝐿 பிரின்சிபல் நமக்கு சொல்லுது ஓகே புரிஞ்சுதா சோ நைட் நம்ம வந்து ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருந்தோம் அப்படினா காலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிப்போம் இல்லையா so that we will be in our equilibrium நம்ம ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும் ரைட் சோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 𝐿 பிரின்சிபல் இப்போ அத வந்து ஈஸியா சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படி நான் சொல்றேன் ஈக்குலிபிரியம் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தராசு மாதிரி பாருங்க இதுல ஒரு 3 பால் இருக்கு இதுல ஒரு 3 பால் இருக்கு இதுதான் நம்ம ரியாக்டன்ட் இதுதான் நம்ம ப்ராடக்ட் இஸ் தட் கிளியர் ஓகே இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கனா டிக்ரீஸ் பண்ணிருக்கனா சாட்ல சொல்லுங்க இன்க்ரீஸ்னா INC ன்னு போடுங்க டிக்ரீஸ்னா DEC ன்னு போடுங்க ஃபாஸ்டா இப்போ எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குது N2 plus 3H2 giving me 2NH3 synthesis of ammonia Haber's process when I increase the concentration of nitrogen இல்லனா increase the concentration of hydrogen அப்படினா reactant concentration increase ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா reactant concentration increase ஆயிடுச்சுனா தோ பார்
ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ்னா நீ பிரெயின்ல வந்து இது மேல போய்டும் யோசிக்க கூடாது. நீ வெயிட் ஆட் பண்ணா என்ன ஆகும், கீழே தானே போகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் இருக்கு அப்படின்னா கீழே தானே போகும். ஓகே, இப்போ நீ திருப்பி இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நீங்க இதை திருப்பி ஈக்குவலா மாத்தணும் அப்படின்னா வாட் யூ வில் டூ, இங்கேருந்து ஒரு பாலை தூக்கி அங்க போடுவீங்க இல்லையா, அந்த சைடு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்போதான் அவங்க ஈக்குவல் ஆவாங்க. அப்போ ரியாக்டன்ட் சைடுல இருந்து ப்ராடக்ட் சைடு ரியாக்ஷன் நடக்கும். from reactant to product நடக்கும், which means that reaction will favor forward reaction side தான் எனக்கு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். reactant to product formation அப்ப நமக்கு நடக்கும், forward directionல ரியாக்ஷன் நடக்கும். புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். when I just increase the concentration of ammonia, what will happen? product concentration நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இதை ஈக்குலிபிரியம்க்கு நான் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து கொஞ்சம் ஒரு பாலை தூக்கி நான் அந்த பக்கம் போட்டாதானே ஈக்குவல் ஆவாங்க. அதான் நடக்குது. அப்ப ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட் அப்படின்னா தட் இஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷன். ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட் சைடு எனக்கு அப்போ ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்பதான் எனக்கு ஈக்குலிபிரியம், அந்த ரியாக்ஷன் அகைன் வந்து எனக்கு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும். விகாஸ் வந்தாச்சு. ஓகே, சோ இப்போ புரிஞ்சுதா? வெரி குட். சோ இப்போ கான்சென்ட்ரேஷன் நமக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே, சோ நவ கமிங் டு தி எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் பிரஷர். ஓகே, நம்ம கிட்டி கேட் வந்து இங்க இருக்கு. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நார்மலா அந்த சோஃபா அப்படின்னா, இந்த பூனை வந்து இங்க பிரஷர் கொடுத்த உடனே, which is pressure எனக்கு increase ஆன உடனே, when it increases the pressure increase ஆன உடனே இங்க எனக்கு volume வந்து என்ன ஆகுது, which is number of moles. volume இல்லனா number of moles வந்து எனக்கு என்ன ஆகுதுப்பா, கம்மி ஆகுது இல்லையா. number of moles ஓ volume ஓ எனக்கு என்ன ஆகுது, decrease ஆகுது. அப்போ when you increase the pressure, கம்மி mole சைடு எனக்கு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். when you increase the pressure, கம்மி மோல் சைடு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். நீங்க பிரஷரை டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகம் சைடு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாகிற சைடு தான் எனக்கு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ இதை வந்து ஒரு ரியாக்ஷன் வச்சு பார்த்துடலாமா? I am going to give you a reaction N2 plus 3H2 giving me 2NH3. இப்போ எனக்கு வந்து இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஃபேவர் ஆகணும்னா should I increase the pressure or decrease the pressure? இப்போ எனக்கு இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் சைடு நடக்கணும்னா should I increase the pressure or decrease the pressure? சோ கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன். 1 plus 3 4 மோல்ஸ் இருக்கு, இங்க 2 மோல்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது ஃபார்வர்ட்ல. நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுனா அப்போ you have to increase the pressure. ஓகே, இப்போ நான் வந்து இத பேக்வர்ட் டைரக்ஷன்ல இந்த ரியாக்ஷனை நடக்க வைக்கணும் அப்படினா நான் என்ன பண்ணுவேன், பிரஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுவேன். நான் பிரஷரை டிக்ரீஸ் பண்ணா எனக்கு பேக்வர்ட் சைடு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். புரிஞ்சுதா? are you all clear? very good. இப்போ coming to the effect of temperature. இப்போ ஒரு கேண்டில் எரியுது அப்படின்னா அதுக்கு நீங்க வெளியில இருந்து ஹீட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா. அது வந்து வெளியில ஹீட்டை கொடுக்குது, which is இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா எக்ஸோதெர்மிக் சைடு ஈக்குலிபிரியம் வந்து ஃபேவர் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா எக்ஸோதெர்மிக் சைடுல ஈக்குலிபிரியம் வந்து ஃபேவர் ஆகும். சரியா? இப்போ எக்ஸோதெர்மிக் சைடு தான் அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு எங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? அந்த ரியாக்ஷன்ல டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவ்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது எக்ஸோதெர்மிக். ஓகே, ஃபார்வர்ட் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஐஸ் மெல்ட் ஆகுதுன்னா இட் இஸ் a example for எண்டோதெர்மிக். ஓகே, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி எண்டோதெர்மிக் சைடு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, சோ எண்டோதெர்மிக்னா டெம்பரேச்சர் இட் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ அதே क्वेश्चन பாருங்க, N2 plus 3H2 which is giving me 2NH3.
ஓகே சோ இப்போ எனக்கு இங்க क्वेश्चनல கொடுத்துட்டாங்க டெல்டா H வந்து நெகட்டிவ் அப்படினா ஃபார்வர்ட் நெகட்டிவ் அப்படினு அர்த்தம் சரியா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் அப்படினு அர்த்தம் ஓகே இங்க எனக்கு synthesis of ammonia increase ஆவணும்னா should I increase the temperature or decrease the temperature let me know in the chat section okay I want the ammonia yield to be high எனக்கு formation of ammonia நடக்கணும் அப்படினா should I increase the temperature or decrease the temperature எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா சூப்பர் எக்ஸோதெர்மிக் னு கொடுத்திருக்காங்கடா அது வந்து டெல்டா H நெகட்டிவ்னா அது எக்ஸோதெர்மிக் சைடு எனக்கு ரியாக்ஷன் ஃபேவரபிளா நடக்கணும்னா you have to decrease the temperature ஓகே சோ இப்போ கேட்டலிஸ்டால என்ன நடக்கும் கேட்டலிஸ்டால ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறுமா கேட்டலிஸ்டால ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறுமா மாறாதா எஸ் மேம் மாறும் மேம் நோ மேம் மாறாது மேம் சாட்ல சொல்லுங்க சோ கேட்டலிஸ்ட் அப்படினா என்ன which speeds up the reaction அந்த ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்டா நடக்க வைக்கும் ஃபார்வர்ட் ஃபாஸ்டா நடக்க வைக்குமா பேக்வர்ட் ஃபாஸ்டா நடக்க வைக்குமா இது வந்து எனக்கு வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆச்சே அப்போ இது வந்து நமக்கு forward directionly fast நடக்க வைக்கும் backward side fast நடக்க வைக்கும் which is it will increase the rate of forward reaction also it increases the rate of backward reaction so equilibrium fast attain ஆகிடும் ஆனா equilibrium constantல எந்தவித மாற்றமும் இருக்காது equilibrium constant is a constant பா சோ வந்து அதுல நமக்கு எந்தவித ஒரு சேஞ்சஸும் நமக்கு நடக்கவே நடக்காது ஓகேவா ஓகே சோ இப்போ நான் வந்து ஒரு ரியாக்ஷன்ல வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து குறையும் என்னது ஒரு விஷயம் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும் அது என்னது ஒரு ரியாக்ஷன்ல when I just add catalyst something will decrease what is that quickly பா என்னது அது activation energy என்ன ஆகும் அப்படினா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம எப்படியும் வந்து எழுதலாம் EA அப்படினு எழுதலாம் EA அப்படினு எழுதலாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா டிக்ரீஸ் ஆகும் ஓகே சோ மேம் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுமா எனர்ஜி இன்க்ரீஸ் தானமா ஆகணும் அப்படினா நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்க தேவைப்படுற ஒரு எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம் யூ கேன் லிசன் ஹியர் இங்க பார் ஒரு ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆக எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆக மினிமமா எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி இது நார்மலா நடக்குது இப்போ நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க அது வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணிடும் அப்போ தோ பாரு when I just add a catalyst எனக்கு நீ இங்க இருந்து இங்க டிராவல் பண்றது எவ்வளவு ஈஸி நீ இங்க இருந்து இங்க போய் டிராவல் பண்றது எவ்வளவு லேட் ஆகும் so when you add a catalyst activation energy decrease ஆயிடும் so reaction இன்னும் ஃபாஸ்டா நமக்கு நடக்கும் புரிஞ்சுதா ஓகே effect of inert gases ஓகே inert gases இருக்கு இல்லையா noble gases அவங்கள என்ன நீங்க வந்து ஆட் பண்றதுனால will something change about the something ஏதாச்சும் வந்து மாறுமா நமக்கு equilibrium constantோ ஏதாச்சும் வந்து மாறுமா no effect at all okay no effect of inert gas வந்து பாத்தீங்க அப்படினா எந்தவித ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது சரியா ஓகே சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா உங்ககிட்ட வந்து ஒரு சில क्वेश्चनலாம் கேட்க போறேன் ரேபிட் ஃபயரா நம்ம பார்த்ததுல இருந்து you are going to answer that okay so குயிக்கா எனக்கு சாட்ல சொல்லுங்க நான் pressure increase பண்ணா less number of mole side equilibrium shift ஆகுமா more number of mole side equilibrium shift ஆகுமா when I just increase the pressure எந்த டைரக்ஷன்ல எனக்கு equilibrium shift ஆகும் I am increasing the pressure less number of side mole shift ஆகுமா more number of side வந்து நம்ம equilibrium shift ஆகுமா less number of moles okay அந்த பூனை கதை ஞாபகம் வச்சுக்கோங்க pressure increase பண்ணோம்னா கம்மி number of mole side தான் equilibrium வந்து shift ஆகும் okay அடுத்த question வந்து என்ன தெரியுமா I am just increasing the temperature increase பண்றப்போ exothermic side reaction நடக்குமா இல்ல endothermic side reaction நடக்குமா நான் temperature என்ன பண்றேன்னா increase பண்றேன் I am just increasing the temperature
at that time what will happen? Temperature increase பண்றப்போ எக்ஸோவா எண்டோவா? எக்ஸோ சைடு ரியாக்ஷன் நடக்குமா எண்டோ சைடு ரியாக்ஷன் நடக்குமா? வெரி எக்ஸோ. என்ன கவிதா முருகன் கவனிக்கலையா? எக்ஸோ கிடையாது, எண்டோதெர்மிக் சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே ஓகே, I'm just increasing the concentration of product. ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்குமா பேக்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்குமா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நான் கண்டிப்பா டீச் பண்றேன். நான் என்ன கொஸ்டின் கேட்டேனே மறந்துட்டேன். நான் வந்து ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்குமா பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்குமா? வெரி குட். ப்ராடக்ட் சைடுனா திராஸ் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சைடு நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுலேருந்து தான், அதுலேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்வர்ட் சைடு. வெரி குட். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா will you answer it? ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இது எனக்கு ஃபார்வர்ட்ல நடக்கணும் இல்லைனா பேக்வர்ட்ல நடக்கணும் அப்படின்னு ச்சாட்லியர் பிரின்சிபல் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்தா will you be able to write or not? Let me know in the chat, yes or no. வெரி குட், சூப்பர், அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ரியாக்ஷன்ல வந்து இது பாருங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். we can expect around 4 questions from chemical and ionic equilibrium. டெஃபினட்டா 4 questions நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4 questionனா எவ்வளவு மார்க்? 16 மார்க் கேரண்டியா நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிடலாம். in which of the following equilibria Kp Kc not equal? so just try it out guys. எதுல வந்து Kp Kc எனக்கு not equal அப்படின்னு கேக்குறாங்க. எதுல வந்து Kp Kc not equal? முதல்ல Kp Kc கான ரிலேஷன் என்ன? Kp equal to Kc into RT power delta Ng இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெல்டா Ng வேல்யூக்கு வந்து 0 போட்டுறேன். 0 போட்டுட்டா anything power 0 is 1. அப்போ Kp equal to Kc ஆ இருக்கும். ரைட்? இதுதான் ரிலேஷன். டெல்டா Ng 0 அப்படின்னா Kp equal to Kc. அது மட்டும் இல்ல, இது கூடவே மற்ற ரிலேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா Ng வந்து பாசிட்டிவ் அப்படின்னா டெல்டா Ng வேல்யூ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம Kp is greater than Kc. இதே டெல்டா Ng நெகட்டிவ் அப்படின்னா Kp வந்து less than Kc. ஓகே, சோ இந்த மொத்த ரிலேஷனை எழுதி வச்சுக்கோங்க ஹிண்டா. ஓகே, சோ இப்போ சால்வ் பண்ணலாமா மேம்? இந்த டெல்டா Ng எப்படி மேம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஆனா சாலிடை கன்சிடர் செய்யக்கூடாது. இதோ பாருங்க, எல்லாமே கேஸ் தான். ஓகே, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் 1 + 1 2 மைனஸ் ரியாக்டன்ட் 1 ஈக்குவல் டு 1. அப்போ இதுவே வந்து Kp Kc நாட் ஈக்குவல் தான். டிக் பண்ணிடு. இந்த கொஸ்டின்லாம் வந்து இல்ல, என்ன கேட்டா 5 செகண்ட் போறோம். கொஸ்டினை படிச்சு ஆன்சரை டிக் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட், நம்ம OMR ஷீட்டை போயிட்டு பபிள் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் போறோம். புரிஞ்சுதா? ஜஸ்ட் 10 செகண்ட் இஸ் எனஃப். இங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப், முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இட் இஸ் தட் ஈஸி. புரியுதாப்பா? அடுத்து பாருங்க, எதுக்கும் நான் அடுத்த ஆப்ஷனும் சொல்லி தரேன். 2 1 + 1 2. அப்ப 2 - 2 ஈக்குவல் டு 0. அப்போ Kp ஈக்குவல் டு Kc. அடுத்து பாருங்க, இங்க கேஸ் தான் எல்லாமே. 1 + 1 1 + 1 2 - 2 ஈக்குவல் டு 0. இங்க பாருங்க 2 இருக்கு, இங்கேயும் 1 + 1 2 2 - 2 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? சோ எப்பயுமே Kp Kc ரிலேஷன்ஷிப் வந்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா Ng வேல்யூ வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா Kp Kc ரிலேஷன்ஷிப்பை டிரைவ் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நீட் 2024. எவ்வளோ கொஸ்டின் பாரு, நீட் 2024 நம்ம ஒன்றும் தாண்டல, எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. அதுக்குள்ளேயே ஃபார் த ரியாக்ஷன் 2A which is giving me B + C, Kc வேல்யூ கொடுத்துட்டாங்க. at a given time composition of the mixture வந்து கொடுத்துட்டாங்க. which of the following வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை படிச்சோன்னே நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? கொஸ்டினை படிச்சோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் போயிட்டு படிக்கிறோம். ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்குது.
ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்ல நடக்குது, ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எதை பத்தி கேட்குறாங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ல இருந்து கேட்குறாங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது, ஃபார்வர்ட் ஆக்ஷனா பேக்வர்ட் ஆக்ஷன், இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாலே இட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் Kc and Q. Qனா என்ன, ரியாக்ஷன் கோஷன்ட். ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா அப்போ அது வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுவோம். இதே நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல அத ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா கவனிங்க, சூப்பரா கவனிங்க. எப்போலாம் எனக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் வேல்யூ கம்மியா இருக்கு கேசியை கம்பேர் பண்றப்போ, அப்போ எல்லாமே அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, எப்போலாம் என்னுடைய ரியாக்ஷன் கோஷன்ட் வேல்யூ which is நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் டா, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டுக்கு அந்த Q வேறப்பா, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வேற, இது வந்து ரியாக்டன் கோஷன்ட், ரியாக்ஷன் கோஷன்ட். ஓகே, சோ இந்த Q வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசியை விட கம்மியா இருக்கு அப்படின்னா it will happen in the backward reaction. Okay, so next Q which is equal to Kc. எப்போ வந்து எனக்கு இந்த Q வேல்யூவும் Kc வேல்யூவும் எனக்கு ஈக்குவலா இருக்கோ அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான்டா ஹிண்ட். எப்போலாம் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி क्वेश्चन வருதோ இதான் ஹிண்ட். எழுதிட்டீங்களா? இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் ஒரு 5 செகண்ட் ஒர்த்தா இருக்கிற ஒரு क्वेश्चन தான். இப்போ யாருக்கெல்லாம் என்ன மேம் 5 செகண்ட் தான் சொல்றீங்க, ஒரு ஸ்டெப்பும் கிடையாது, இதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. கேசி வேல்யூ கொடுத்திருக்காங்க பாரு, 4 × 10⁻³ அப்படின்னு. ஓகே, ஆல்சோ ஏபிசி எல்லாத்துடைய கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா இருக்கான். ஏபிசி உடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எனக்கு ஈக்குவலா இருக்கான், which is 2 × given எழுதியிருக்கேன் நான் பாருங்க, ஏ பி சி இவங்க எல்லாருடைய கான்சென்ட்ரேஷனும் எனக்கு எப்படி இருக்கு, 2 × 10⁻³ இருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் கேசி வேல்யூ இல்ல கியூ வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், ஏன்னா கேசி தான் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, நான் என்ன பண்ணணும், கியூ தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, which is equal to ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி தான் கேசி மாதிரியே தான். ஓகே, ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். இங்க பாருங்க, B × C டிவைடட் பை A ஸ்கொயர். கரெக்டா? டிவைடட் பை A ஸ்கொயர். ஆமா, இந்த வேல்யூ சேம். ABC மூணுமே என்னது, சேம் தானே. ABC மூணுமே சேம் தானே. அப்ப நான் 3 இடத்துல என்ன போட்டுக்கலாம், ஏனே போட்டுக்கலாம். ரைட்? அப்போ எனக்கு எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. எல்லாருமே எனக்கு என்ன ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. கேன்சல் ஆயிட்டாங்கன்னா எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். நான் இந்த வேல்யூவை போய் சப்ஸ்டியூட் கூட பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? ஏன்னா இந்த 3 வேல்யூவுமே சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணுத்துக்குமே ஏ ஏ ஏ போடு. A × A A ஸ்கொயர், கீழே A ஸ்கொயர், A ஸ்கொயர் A ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இப்போ பாருங்க, Q உடைய வேல்யூ 1, KC உடைய வேல்யூ 2 × 10⁻³ ரெண்டுத்துல யார் பெரிய வேல்யூ, யார் பெரிய வேல்யூ? கவனிங்க, 2 நான் சொல்லாதீங்க, 2 × 10⁻³ டா, 0.00 போகுது. இது கிடையவே கிடையாது, 1 தான் பெரிய வேல்யூ இல்லையா? சோ Q உடைய வேல்யூ தான் அதிகமா இருக்கு when you compare with KC. அப்ப அந்த ரியாக்ஷன் backward directionல தான் நடக்கும். கரெக்ட்டா? Reaction is at equilibrium, தப்பு. Reaction has tendency to go in forward direction, தப்பு. Reaction has tendency to go in backward direction. Reaction has gone completion in forward direction, கிடையாது. ஓகேவா? Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? யாருக்கெல்லாம் once more வேணும்? எப்பயுமே extent of the reaction பத்தி பேசுறாங்க அப்படின்னா remember this thing. Q reaction quotient அப்படிங்கிறது வந்து non equilibrium condition, KC வந்து equilibrium conditionல. சரியா? சோ இப்போ Q கம்மியா இருக்குன்னா forward direction, Q அதிகமா இருக்குன்னா backward direction, Q வும் KC ஈக்குவலா இருக்குன்னா equilibriumனு அர்த்தம். ஓகே, அவங்க வந்து ABC இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்க, KC வேல்யூவை கொடுத்துட்டாங்க, Q வேல்யூ கண்டுபிடிக்கணும், ABC உடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவல்னா தோ சும்மா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு, A ஸ்கொயர் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணா 1 பெருசா, 2 KC வேல்யூவும் Q வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்க, 1 தான் பெருசு. அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு பேக்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கும். அவ்வளோதான். ஓகே மேம், ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷன் மோர்னா ஃபார்வர்ட் தானே? தர்ஷன்,
நீ இதை பார்த்து கான்சென்ட்ரேஷன் சொல்ல முடியாதுடா, இது மோல்ஸ் பா, இது நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? அப்ப N2 plus 3H2 giving me 2NH3 ல கூட தான் நமக்கு என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து அதிகமா இருக்கு. அது வேற கான்சென்ட்ரேஷன் வேற, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீ 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, so listen this. Kp for the reaction is 3 at 1000 Kelvin. நமக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. What is Kc அப்படின்னு கேக்குறாங்க. Kp Kc கேட்டா என்னடா அர்த்தம், என்ன பண்ணணும் நம்ம? Kp Kc ரிலேஷன் நான் உங்ககிட்ட சொன்னா Kp Kc ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும் அப்படின்னு சொன்னா திருப்பி இங்கேயும் பார் ரிப்பீட் ஆகுது. Kp Kc க்கு ஒரு ரிலேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா மேம்? 4 × 10⁻³ இல்லையா? டேய் அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம்டா. 4 × 10⁻³ தான், -3 தான். 4 × 10⁻, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 4 × 10⁻³ into 4 × 10⁻³ divided by 4 × 10⁻³ the whole square. ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? 3 பேரும் எனக்கு கேன்சல் ஆயிடுவாங்க. ஏன்னா மேலேயும் எனக்கு twice the time இருக்கு, கீழேயும் எனக்கு twice the time இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணாலும் எனக்கு 1 தானே கிடைக்கும். நான் அதனால தான் அதை தேவையில்லாம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட்டே பண்ணாமே ஆன்சர் போட்டுட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். செஷன் டியூரேஷன் இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் another 1 hour. அவ்வளோதான், another 1 hour or 45 minutes அவ்வளோதான். ஓகே, FR னா என்ன மேம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டா. ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்டா நீங்க. FR னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், BR னா பேக்வர்ட் ரியாக்ஷன். Ma'am, I can choose only PCM or PCB, but I'm Biomax student. What should I choose? Biomax ஆ? எதுல சொல்றீங்க? ஓகே, தீமின்னலையா? PCM or PCB எதுல கேக்குறீங்கன்னு கிளியரா கேளுங்க. சரியா? ஓகே, சோ நம்ம அடுத்தது போலாம். இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, so see here. Kp Kc relationship கேக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்த அதே ரிலேஷன் தான். Kp = Kc into RT power delta Ng. RT power delta Ng. புரிஞ்சுதா? Okay guys, what will be the value of the Kc at the same temperature? Quick-ஆ. So இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த delta Ng வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? delta Ng which is equal to, நல்லா கவனிங்க, கேஸ் சாலிட் இஸ் கேஸ். சாலிட் எப்பயுமே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். 2 - 1 என்ன வருது நமக்கு? 2 - 1 = 1. அப்ப டெல்டா Ng வேல்யூ which is equal to 1. கரெக்ட்டா? டெல்டா Ng யோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? Kp which is equal to Kc வேல்யூ கொடுத்திருக்காங்களா? 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. 3 into R. R உடைய வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 0.083. அதான் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க, 1000 கெல்வின். 1000 கெல்வின், ரைட்? பவர் டெல்டா Ng. ஓகே, இதுடைய பவர்ல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. சோ அதோட பவர் 1 னா சேம் தான். 3 into 1000 னா 1 time 2 time 3 times மூவ் பண்ண போறோம். 3 times மூவ் பண்ணிட்டீங்க அப்படினா it is going to be 83. கரெக்ட்டா? so 3 into 83 என்ன பவர் வரும்? 3 into 83 குயிக்கா சொல்லுங்க. என்ன வரும்? நம்ம ஏதோ தப்பா பண்ணிட்டோம். இங்க பாருங்க, அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? what will be the Kc value தான் கேக்குறாங்க. அவங்க கொடுத்திருக்கிறது Kp தான் கொடுத்திருக்காங்க. நம்ம தப்பா போட்டோம். அந்த Kp Kc வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? தப்பா போட்டோம். நல்லா கவனிங்க, Kp for the reaction அவங்க கொடுத்திருக்கிறதே Kp தான் கொடுத்திருக்காங்க 3 அப்படினு. Kc வந்து எவ்வளோ அப்படினு கேக்குறாங்க. அப்ப Kp equal to Kc ல அவங்க Kp வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. they are asking for Kc. அவங்க என்ன கேக்குறாங்க? Kc கேக்குறாங்க. அப்போ Kc மட்டும் இந்த சைடு இருக்கு. ஓகே, Kc இந்த சைடு இருக்கு. 83 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படினா 3/83 இல்லையா? 3/83 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணீங்க அப்படினா you are going to get 0.036. 0.036 which is equal to 3.6 into 10 to the power -2. ஓகே, சோ இங்க பாருங்களேன், 3/83 கண்டிப்பா 3.6 கிடையாது.
கண்டிப்பா 0.36 வரப்போகுது கிடையாது. ஸோ இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்க போகுது. 3.6 இல்ல 3.6 into 10 to the power minus 3 ஆன். அதுக்கு தான் நீங்க கேன்சல் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? Do you understand? Very good. Option C is the right answer. So KPKC relationship base பண்ண क्वेश्चन மீண்டும் மீண்டும் கேக்குறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन NEET 2023 ல இருந்து இந்த क्वेश्चन try to answer. மேம் terminal batch next month starting ல ஜாயின் பண்ணலாமா? அனிமே you can join டா. ஆனா நாளைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாதான் 3999 நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லனா the price might go higher up to 7000. ஓகே, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்து 7000. பட் 21st ஏப்ரல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிடே நீங்க கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணலாம். பட் யா, you are going to miss few classes. ஓகே, ஸோ கவனிங்கப்பா, இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம்? பரவாயில்லையே, ஷின்சான் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்களே. ஹாய் மேம், ஹவு டு கால்குலேட் டைபோல் மொமெண்ட்? மேம் ஆல்ரெடி உங்க வீடியோ பார்த்தேன், ஆனா புரியல. சக்ரதாஸ், டோன்ட் வெரி அட் ஆல், ஐ வில் டீச் யூ. ஓகே, அகைன் நம்ம வந்து டைபோல் மொமெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ கவலைப்பட வேண்டாம். You need to know the electronegativity. யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், யார் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணிடலாம், டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, so quickly இங்க நம்ம என்னப்பா கண்டுபிடிக்க போறோம்? For a weak acid the percentage of dissociation is nearly 1%. ஓகே, percentage of dissociation அப்படின்னா ஆல்பா கொடுத்திருக்காங்க 1% அப்படின்னு. 1% அப்படினாலே divided by 100 ன்னு அர்த்தம் இல்லையா? 1% நாலே divided by 100 ன்னு அர்த்தம், which is equal to 0.01. கரெக்ட்டா? which is equal to 0.01. if the concentration of the acid வந்து 0.1, concentration கொடுத்துட்டாங்க 0.1 அப்படின்னு, then the correct option for Ka வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. so Ka equal to alpha C, alpha square C, alpha square C. Ka equal to alpha square C. இதுதான் நம்ம ஃபார்முலா. so substitute பண்ணுங்க பார்க்கலாம் ஃபார்முலால. so Ka which is equal to alpha square 0.01 the whole square into C வந்து என்னது 0.1. இப்போ இது வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்றேன், கவனிங்க. இந்த 0.01 இருக்குல்ல, அது 10 to the power ன்னு மாத்திக்கோங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க, பட் அதர்ஸ் கொஞ்சம் ஈஸியா நீங்க கவனிக்கலாம். ஓகே, 0.01 1 டைம் 2 டைம் நான் தள்ளுறேனா, அப்போ 10 to the power -2 ன்னு வெச்சுக்கோங்க, the whole square into 0.1 னா 10 to the power -1. இங்க என்ன வரும்? 2 plus 2 4, அப்ப 10 to the power -4 into 10 to the power -1, which is equal to 10 to the power -4 -1 -5. so 10 to the power -5 எங்க இருக்கு? 10 to the power -5. ஆப்ஷன் C தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே மாம், ஐ எம் a metric student, can I get admission in metric studentனா புரியலடா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நீங்க இது சொல்றீங்களா 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? எஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷன் சொல்றீங்களா? இதான்ப்பா ஆன்சர். வெரி வெரி ஈஸி, கரெக்டா சால்வ் பண்ணிடுங்க. நீட் 2022ல கேக்குற ஒரு क्वेश्चन. ஓகே, சோ இது யாருக்காவது கண்ணு தெரியலனா நான் இங்க எழுதி போடுறேன். 3O2 which is giving me reversible reaction வந்து இது 2O3. அதாவது there is a equilibrium between oxygen and ozone. ஓகே மேம், 11th பயோமேக்ஸ் குரூப்புக்கு எப்போ மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏய், அநியாயம் பண்ணாதீங்கடா. இப்போதான்டா 10th எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்த 11th 12th எல்லாம் வந்து இல்ல வச்சு செய்ய போறோம் உங்களை. கொஞ்சம் எல்லாரும் குரூப் சூஸ் பண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஓகே, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வாங்க. நாங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றோம், எங்கேயும் போல. ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கடா, எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா. Is there any grace mark for NEET? Hey, question paper வந்தாதான் தெரியும் grace mark இருக்கா இல்லையான்னு. போன வருஷம் வந்து I don't want to comment, எக்கத்தப்பான நிறைய grace marks வந்து போன வருஷம் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இருக்க வேண்டாம் என்று நம்புவோம். ஓகே, ஏன்னா கிரேஸ் மார்க் வந்தா இல்ல பயங்கரமா இந்த கட் ஆஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுடா.
பயங்கரமா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து வேண்டாம் அதெல்லாம். மேம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் உண்டா? எஸ் பா. ஸோ வந்து ஐ திங்க் 6th இருந்து 12th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த 7.5 ரிசர்வேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் அந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கோட்டா உண்டு. ஓகே. கெமிஸ்ட்ரி ஆல் யூடியூப் சேனல் ஆர் சேயிங் நீட் கிராக் பண்றது ஈஸி தானே. அப்படியா? படிச்சுட்டோம்னா கண்டிப்பா ஈஸி தானே. செகண்ட் அட்டெம்ப்ட் 7.5 இருக்கா? ஆமா கண்டிப்பா இருக்குடா. எல்லா அட்டெம்ப்ட்டுக்குமே இருக்கு. ஸோ அட்டெம்ப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கோட்டா வந்து மாறாது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு கிடையாதுடா, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து இருக்கு. ஓகே. பட் உங்க ஸ்கூல்ல போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க. உங்க ஸ்கூல்ல போயிட்டு பிரின்சிபல் கிட்ட நீங்க வந்து பேசி பாருங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் see this question, look at this question and try to answer. இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபார் த above reaction 298 கெல்வின் நடக்குது. கேசி வேல்யூ கொடுத்துட்டாங்க which is equal to 3 into 10 to the power minus 59 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If the concentration of oxygen at equilibrium வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா concentration of oxygen at equilibrium வந்து 0.040. concentration of O3 வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. concentration of O3 வந்து how much அப்படின்னு கேட்குறாங்க. Can we solve this? மேம் ஓஎம்ஆர்ல ஏதாவது ஃபில் பண்ணணுமா? பசங்களா யாருக்கெல்லாம் இந்த கேள்வி இருக்கு? how many of you have the question that ஓஎம்ஆர் ஃபில் பண்றது எனக்கு வந்து டவுட்டா இருக்கு மேம். I don't know how to fill the OMR sheet. or ஓஎம்ஆர்ல என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லையே மேம் எங்களுக்கு டவுட்லாம் இல்லை மேம், நோ டவுட் அப்படின்னா வந்து சாட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுட்டா இருக்கோ ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் இந்த லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து NTA OMR எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. OMRல நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஒரு சாம்பிள் OMR உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ அந்த சாம்பிள் OMR உடைய PDFும் நான் உங்களுக்கு தரேன். அந்த PDFல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ லைவ் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனேவே அந்த NTA உடைய PDF டவுன்லோட் பண்ணி அவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்றேன். ஆமா, பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் சேனல்ல. கண்டிப்பாடா செந்தில்நாதன் சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே மேம், OMR ஷீட் எப்படி மேம் ஃபில் பண்றது, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாமுக்கு கொண்டு போகணும், கட் ஆஃப் எப்படி இருக்கும், இது எல்லாத்துக்குமே சார் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கண்டிப்பா நீங்க அவர் சேனல்ல வந்து பாருங்க. ஓகே. சோ வாங்க நம்ம இந்த கதைக்கு வருவோம். இந்த கதையை முடிச்சிட்டு நம்ம அப்புறமா OMR ஃபில் பண்ண போலாம். ஆன்சரே தெரியலனா எப்படிடா OMR ஃபில் பண்ண முடியும்? சோ வாங்க ஆன்சருக்கு போலாம். ஓகே. சோ தோ பாருங்க, O3க்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. நான் வந்து KC எழுத போறேன். KC which is equal to என்னது, ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் அதோட கோஎஃபிஷியன்ட் பவர்ல எழுதிடுவேன், டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் அதோட கோஎஃபிஷியன்ட் நான் பவர்ல எழுதிடுவேன். சோ இங்க வந்து O3 இருக்கா? O3 தான் எனக்கு தெரியாது. சோ O3 ஸ்கொயர் அப்படினே இருக்கட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா O2 கியூபா. சோ 0.040 cube which is equal to KC value கொடுத்திருக்காங்க 3 into 10 to the power minus 59. ஓகே. சோ ஈவனை இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுத்தீங்கன்னா you will get the answer. புரிஞ்சுதா? இதை வந்து நீங்க ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போங்கப்பா. இதை வந்து நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4 ன்னு மாத்திக்கோங்க. 4 into 10 to the power 1 2 10 to the power minus 2 அப்படின்னு மாத்திக்கோங்க. 4 into 10 to the power minus 2 மாத்திட்டு அதை கியூப் பண்ணிக்கோங்க. கியூப் பண்ணி அதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வரும்? சரி இங்க பாருங்க, இது ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க குயிக்கா. O3 whole square which is equal to இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get 19 into 10 to the power minus 64. சரியா? 19 into 10 to the power minus 64. 19 into 10 to the power minus 64. இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும். ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும். 19 into 10 to the power minus 64. 19 ரூட் எடுக்கிறீங்கடா. 19 ரூட் எடுத்தா என்ன வேல்யூ கிடைக்கும்? 16 தெரியும் நமக்கு. 16 னா 4 4s are 16, 5s are 25 இல்லையா?
நேற்று நம்ம சேனல் கைஸ் வேற நியூ சேனலில் பண்ணதை பார்த்தீங்களா மேம்? பார்த்தேன் அவங்க சும்மா விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். டோன்ட் டேக் இட் ஸோ மச் இன்டு ஹார்ட். ஓகே, ஸோ எது நடக்குமோ அது நடக்கும். ஓகே, நடக்க போகிறத நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஸோ வந்து நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாட்டுக்க நம்ம கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம். சரியா? ஸோ எனக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லை. சரியா? வாங்க. ஸோ என்னப்பா மேம் வந்து கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க. ஸோ என்ன வரும்ப்பா, இங்கே பாரு, ஈஸியாக சொல்லித்தரேன். நீ ரூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காது. 4 ரூட் எடுத்தா 16, 4 4s are 16. 16 ரூட் எடுத்தா நமக்கு வந்து என்ன வருது? 4 வருது. 25 ரூட் எடுத்தா 5 வருது. ஸோ தெர் இஸ் சம் நம்பர் பிட்வீன் 4க்கும் 5க்கும் நடுவில் தான், இல்லையா? 4க்கும் 5க்கும் நடுவில் என்ன வேல்யூ இருக்கு? 1.2, 2.4, 1.9, 4.8. எது இருக்கு? 4 பாயிண்ட் தான். அப்போ 4.8 தான் கரெக்டான ஆன்சர். 4.38. அதே மாதிரி இங்க பார், 64ல பாதி என்ன? 64ல பாதி என்ன? 32. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? நீட் எக்ஸாம்ல வந்து இல்ல பயங்கரமா உட்காந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ற மாதிரி காம்ப்ளெக்ஸான சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்லாம் வராது. இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளா சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. ஓகேவா? யா. ஸோ அடுத்து பாருங்க மக்களே, போறோம். விகாஸ், டோன்ட் டெவலப் தட். ஓகே, வாங்க கவனிங்க. ஸோ நான் நீட் 2018ல கேட்ட ஒரு கொஸ்டின், which one of the following conditions will favor maximum formation of the product in the reaction? எது வந்து நமக்கு வந்து maximum formation of product வந்து கொடுக்கும் குயிக்கா? ஹே, ச்சாட்லியர் பிரின்சிபல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காண்டா, கரெக்டா சொல்லு. எது வந்து நமக்கு maximum formation of product கொடுக்கும்? டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ்னு கொடுத்துட்டான். அப்ப அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். அப்ப அது வந்து எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். எக்ஸோதெர்மிக்னா என்ன? லோ டெம்பரேச்சர் ரெண்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, 1 1 1. அப்போ 2 மோல்ஸ் வந்து எனக்கு 1 மோல் வருது. அப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி ஆகுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மினா அப்போ நம்ம என்ன பண்றோம்? we are increasing the pressure அப்படின்னு அர்த்தம், இல்லையா? அப்போ high pressure, low temperature and high pressure is the right answer. சரியா? low temperature and high pressure. A, option A. எனக்கு ஜெனியூனா ஆனஸ்டா ஒரு விஷயம் வந்து எனக்கு சொல்லுங்க. என்னன்னா, ச்சாட்லியர் பிரின்சிபல் பேஸ் பண்ண ஒரு செகண்ட் கொஸ்டின் நம்ம இதை பார்க்குறோம், இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணப்போ நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, எப்படி கேட்டிருக்காங்கன்னே தெரியாம இருந்தது. இப்போ அதே மாடல்ல அதே நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ எவ்வளோ ஈஸியா இருக்கு, ரைட்? எத்தனை பேரால உங்களால ஜெனியூனா இதை சால்வ் பண்ண முடிஞ்சது? மேம், அந்த கொஸ்டினை கவனிச்சதுனால நான் இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணேன் அப்படின்றீங்க. சந்தோஷ்குமார், கொஞ்சம் வீடியோவை முன்னாடி போட்டு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டே வாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேரால சால்வ் பண்ண முடிஞ்சது? புரிஞ்சுதா? மீ சூப்பர். ஸோ அதுதான், நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா ஆகுது. ஆனா இல்ல, அதே காம்பவுண்ட் அதே ரியாக்ஷன் அப்படியே வர போறது இல்லை. ஆனா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணா உன்னால இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது இல்ல, அதுதான் மேட்டர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? சமப்பா, சம. அடுத்து பாருங்க, நீட் 2017ல கேட்ட ஒரு கொஸ்டின், the equilibrium constant பாத்தீங்களா? நான் சொன்னல, இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கே வச்சு ரிலேட் பண்ற மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கால்குலேஷன் பார்ட் நீங்க சால்வ் பண்ணி பாருங்கடா. நான் ஜஸ்ட் அந்த ரூட் கண்டுபிடிக்க தான் நான் சொன்னேன். பேசிக் கால்குலேஷன் தான், ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க. இதோ பாருங்க, அங்க நம்பர் 2 தான் பார்த்தோம், K1 K2 தான் பார்த்தோம். ஆனா இங்க பாரு, K1 K2 K3 3 K இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 வாட்டி சொல்லி கொடுத்தேனே, அதை மைண்ட்ல வச்சு இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, K1 K2 K3 3 கொடுத்துட்டாங்கடா. இப்போ Kன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த 3 ரியாக்ஷனையும் என்ன பண்ணணும்னா, இந்த 4வது ரியாக்ஷனுக்கு மாத்திக்கணும். 3 ரியாக்ஷனையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? 4வது ரியாக்ஷனுக்கு மாத்திக்கணும். இப்போ நிறைய பேருக்கு மேம் போர்டில் என்ன எழுதிருக்குன்னே தெரியல மேம் அப்படின்றீங்க இல்லையா? உங்களுக்கு நான் இப்போ கிளியரா அந்த கொஸ்டினை எழுதி போடுறேன். அந்த கொஸ்டினை நம்ம எப்படி மாத்திரம்னு சொல்லித்தரேன், சரியா? ஸோ இங்க பாருங்க, K1ல என்ன இருக்குன்னா N2 plus 3H2 which is giving me 2NH3. ஓகே, அடுத்து K2 வந்து எனக்கு என்ன இருக்கு? N2 plus O2 and then I have 2NO. நான் இந்த மாதிரி பார்த்து எழுதுறப்போ நான் கேவலமான கிராஸ் எரர் பண்ணுவேன். பண்ணா நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே,
ஸோ H2O N2 3H2 ஓகே கரெக்டாக இருக்கு டன். ஸோ இதுதான் K1, இதுதான் K2, இதுதான் K3. ஓகே இது வந்து என்னது K1, இது வந்து K2, இது வந்து K3. இப்போ K என்னப்பா இருக்கு? K என்ன தெரியுமா இருக்கு? 2NH3 இருக்கு பிளஸ் 5/2O2 இருக்கு and then we have 2NO இருக்கு and 3H2O இருக்கு. ஓகே பாய். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you are going to convert these K1, K2, K3 எப்படி மாற்றிக்க போகிறோம் நம்ம நல்லா கவனிங்க. இங்கே எனக்கு NH3 இங்கே பார், இதை பார், இதுதான் நம்ம பேரண்ட், இதுதான் முக்கியம் அப்படின்னு பாருங்க. NH3 இருக்கு, இங்கே எங்கே NH3 இருக்கு? இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்கு. ஆனால் இங்கே ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கே ரியாக்டன்ட்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே 2NH3 தான் இருக்கு, இங்கேயும் 2NH3 தான் இருக்கு. அப்போ K1க்கு பதிலாக 1/K1 போட்டுக்கிறேன், which is I am going to reverse it. நான் என்ன பண்ணிடுறேன்? ரிவர்ஸ் பண்ணிடுறேன். அப்போ K1க்கு பதிலாக 1/K1னா இதை ரிவர்ஸ் பண்ணுப்பா. 2NH3 அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா N2 plus 3H2. சூப்பர். அடுத்து பாருங்க O2 இருக்கு, இங்கேயும் O2 இருக்கு. NO ப்ராடக்ட்ல இருக்கு, NO ப்ராடக்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு இந்த K2ல எந்த வித மாற்றமும் இல்லை, K2ல எந்த வித மாற்றமும் இல்லை. O2 தான் இருக்கு, NO 2NO 2NO அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் K2 அப்படியே எழுதிக்கிறேன். N2 plus O2 giving me 2NO. அடுத்து K3 பாருங்க. K3க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? வாட்டர் இங்க 1 டைம் இருக்கு, இங்க 3 டைம் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா ஆக்சிஜன் வேற வேற மாறி இருக்கு, ஹைட்ரஜன் இல்லவே இல்லை. ஸோ இது அப்படியே தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற வாட்டர் 1 டைம் இருக்கிற வாட்டர் இங்க 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப K3 நான் என்ன பண்ணிருக்கேன்? கியூப் பண்ணியிருக்கேன். கியூப் பவர்ல போடணும். இங்க நீங்க வந்து கோஎஃபிஷியன்ட்ல மாத்துறீங்கன்னா அங்க பவர்ல மாறும். அப்ப அந்த என்டையர் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3H2 பிளஸ் 3 மல்டிப்ளை பண்ணா 3/2O2. இங்க பாருங்க 3 மல்டிப்ளை பண்ணா 3H2O. 3H2O புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? நம்ம வாங்க ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. 2NH3 வேற எங்கேயுமே NH3 இல்லை. சரி வாங்க 2NH3. அடுத்து இங்கே வந்து எனக்கு N2வும் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கேன்சல் ஆகிடும். 3H2 கேன்சல் ஆகிடும். O2 plus 3/2O2 என்ன வரும்? 3/2O2 plus 1/2O2 என்ன வரும்பா? என்ன வரும் நமக்கு? LCM எடுத்து பாருங்க. 5/2O2 கரெக்டா? ஸோ அதுதான் நமக்கு இந்த 5/2O2. அடுத்து இங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? 2NO இருக்கு, அதுக்கப்புறமா 3H2O இருக்கு. ஸோ which is the same. எனக்கு K வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப இது மூணுத்தையும் நான் இப்ப என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா அப்படியே கம்பைன் பண்ணிக்க போறேன். இங்க என்ன பாருங்க 1/K1 1/K1 into K2 into K3 கியூப் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்றேன், அவ்வளவுதான். அப்ப என்னது? K2 into K3 கியூப் divided by K1 கரெக்டா? divided by K1 எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ is the right answer. ஸ்கை வேர்ல்ட் ஹாய் ஸ்ராவணி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? பக்கா கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம்? இனிமே இந்த மாதிரி வந்து ஏதாவது ரெண்டை கொடுத்து ரிலேஷன் ஃபைன் பண்ண சொன்னா வில் ஆன்சர் மேம், பிரச்சனையே இல்லை. அடுத்து பாருங்க 2016ல கேட்ட ஒரு क्वेश्चन. Consider the following liquid vapor equilibrium. Which of the following relation is correct? ஒண்ணுமே புரியலையே மேம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக கவனிங்க. இந்த क्वेश्चनல வந்து ஒன்று வந்து மிஸ்ஸிங், என்னமோ மிஸ்ஸிங் இதில் இல்லை கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது வந்து இல்லை நம்ம இது வரைக்கும் பார்க்கல, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிலேஷன் தான். ஸோ d ln p divided by dt which is equal to delta h by rt square. ஓகே. ஸோ இது ஸ்டாண்டர்டான ஒரு ரிலேஷன்லேருந்து தான் அப்படியே டைரக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. delta h by rt square. ஓகே, delta h by rt square தான் ln p d ln p by dt. ஓகே, ஸோ இது டைரக்டான ஒரு கொஷின் தான். இப்போ பாருங்க அடுத்த கொஷின். if the equilibrium constant for this வந்து k, again பாருங்களேன்
AAPMT 2015க்கு மேலே நீங்கள் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா போக வேண்டாம் சரியா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் தான் இருந்துச்சு, நீட் இல்லை. அதனால இது வரைக்கும் உள்ள கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ குயிக்லி டியா டி அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் தான். பட் எப்படி டி, நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு வந்து கேனா அப்போ இதுக்கு என்ன, ஒன்றுமே இல்லை. இந்த என்டையர் ரிலேஷனை 1/2 பண்ணியிருக்காங்க. 1/2 நீ இங்கே 1/2னா பவரில் 1/2ன்னு அர்த்தம். அப்போ k to the power 1/2 பண்ணுறீங்கன்னு அர்த்தம். k to the power 1/2னா √k. ஸோ k to the power 1/2 அவ்வளோதான். புரிஞ்சுதா? 1/2 ஈஸி, அவ்வளோதான். ஆமாம், ஹாஃப்னா இங்கே பாருங்க 1/2னா பவர், ட்வைஸ்னா ஸ்கொயர், த்ரைஸ்னா 3, அவ்வளோதான். அங்கே நீங்கள் பவரில் மாற்றணும், கோஎஃபிஷியன்ட்டில் மாற்றுறது. அடுத்து பாருங்க அயானிக் ஈக்குலிபிரியம்லேருந்து இந்த மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are asking from chemical equilibrium. Few questions they are asking from ionic equilibrium. Okay, ma'am, you are superb in social teaching, so teach us arts group also. I want you to teach, ma'am. Francis, correct da. பட் 11th 12th சோஷியல் அளவுக்கு மேமுக்கு தெரியாதே. 10th சோஷியல், நான் 10th சோஷியல் வரைக்கும் நான் சோஷியல் படித்தேன். ஸோ 10th சோஷியல் மேனேஜ் பண்ணியாச்சு. 11th 12th சோஷியல் வந்து நான் அந்த எக்ஸ்பர்டைஸ்லேருந்து வரல. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கிவ் மை பெஸ்ட். மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸா இங்கே பாரா பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்கும், மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ். வெரி குட், ஓகேவா. மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா 10 to the power 3க்கு மேலே இருக்கு அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் அசிடிக் பஃபர். மேம் நான் சோஷியல் ஜஸ்ட் பாஸ், ஹிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் டீச் பண்ணுங்க. அஸ்வின் ஒரு ஆள் தாண்டா இருக்கே. நீங்கள் ஒன்றும் மேம் கொஞ்சம் பிளட்டு தேவைப்படுது மேம், அப்படியே ஒரு 10 லிட்டர் பிளட்டை மட்டும் கொடுத்துருங்க மேம், அது மட்டும் தான்டா கேட்கல நீங்கள். ஸோ யா ஆன்சர் this question pa. Answer this question quickly. An acidic buffer is prepared by weak acid plus salt. Very good. ஒரு weak acid plus salt தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா acidic buffer அப்படின்னு சொல்லுவோம். basic bufferனா ஒரு weak base plus salt தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா basic buffer அப்படின்னு சொல்லுவோம். ஒரு weak base plus salt தான் நம்ம வந்து basic buffer அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ அதில் எந்தவித ஒரு டவுட்டுமே வேண்டாம் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.01 molar acidic acid solution is 1% ionized, then pH of the acidic acid solution is. So they are asking for the pH கண்டுபிடிக்க சொல்றாங்க. So pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? pH which is equal to minus log base 10 H plus ion concentration. ஆனால் தலைவரே இங்கே வந்து நமக்கு H plus ion concentration கொடுக்கல. H plus ion concentration நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே? என்ன கொடுத்துருக்காங்க? 0.01 mole acetic acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. They have given the concentration value எவ்வளோ? 0.01 கொடுத்துருக்காங்க. And 1% ionized அப்படின்னா என்னது? இந்த ஆல்ஃபா வேல்யூ, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. 1%னா என்ன அர்த்தம்? 1%னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? 1% அப்படின்னாலே 1/100ன்னு அர்த்தம், which is equal to 0.01ன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, ஸோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? C into alpha. ஹைட்ரஜன் அயான் which is equal to C into alpha. அப்போ 0.01 into 0.01. அப்போ நான் 0.01 என்னப்பா? 10 to the power minus 1 இல்லையா? 10 to the power minus 1. Sorry, 10 to the power minus 2. 1, 2 times நம்ம வந்து ரைட் சைட் போகிறோம். ஸோ 10 to the power minus 2 into 10 to the power minus 2, which is equal to 10 to the power minus 4, which is equal to 10 to the power minus 4. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டெல்டா ஹெச் உடைய வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. டெல்டா ஹெச் வேல்யூ கிடச்சிருச்சுன்னா இங்கே போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். pH which is equal to minus log base 10 into 10 to the power minus 4.
log a power என்னன்னா n log a -4 முன்னாடி வந்துரும். அப்போ minus of -4 10th பையன் கூட இதை ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுவான்டா. அவ்வளோ ஈஸியான கொஸ்டின். log 10 ஓட வேல்யூ 1 minus into minus 4 4. So pH வந்து equal to 4 is the right answer. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. hydrogen ion concentration 10 to the power -4 னா pH 4 ஆ தான் இருக்கும். hydrogen ion concentration 10 to the power -2 னா pH வந்து 2 ஆ தான் இருக்கும். 10 to the power -6 னா 6 ஆ தான் இருக்கும். 10 to the power -7 னா 7 ஆ தான் இருக்கும். சோ இது ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்ச ஒரு ட்ரிக் தான். ஓகே சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? கான்ஜுகேட் பேஸ் ஃபார் பிரான்ஸ்டட் ஆசிட் என்னது? நல்லா கவனிங்க. ஆசிடுக்கு கான்ஜுகேட் பேஸ் இருக்கும், பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ HCl ஒரு ஆசிடா, HCl ஒரு ஆசிட். HCl ஆசிட் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை கொடுக்கும், ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா ஆசிட்ல மீதி என்ன இருக்கும்? குளோரின் மட்டும் தான் இருக்கும். அப்ப அந்த குளோரின் தான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, நான் ஒரு பேஸ் எழுதுறேன். எக்ஸாம்பிள் வாட்டரே எடுத்துக்கிறேன். பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும். பேஸ் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும். ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்கும்? H3O+ ஆயிடுது. அப்ப அதுதான் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட். சோ ஒரு பேஸுக்கும் கான்ஜுகேட் ஆசிடுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு புரோட்டான், ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. ஒரு ஆசிடுக்கும் கான்ஜுகேட் பேஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஹைட்ரஜன் கம்மியாகி இருக்கு. சோ ஆசிட் and the conjugate base or base and its conjugate acid just differ by a proton, இப்போ conjugate base of the bronzed acid ன்னு கொடுத்துட்டாங்க. இவன் வந்து ஆசிட்னா அவன் ஹைட்ரஜனை கொடுத்துருவான். ஹைட்ரஜனை கொடுத்துட்டா அது OH- தான் அதோட கான்ஜுகேட் பேஸ். HF ஆசிட்னு சொல்லிட்டான், அப்ப அவன் ஹைட்ரஜனை கொடுத்துட்டான், அப்ப ஃப்ளூரின் மட்டும் தான் நமக்கு இருக்கும். சோ OH and fluorine respectively is the right answer. ஓகே, ஆசிட் வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் சொல்றேன்ல, அதுல ஏதாச்சும் தெரியலனா நோட்ஸ்ல எழுதி வைங்க. ஓகே, ஆசிட் இட் gives hydrogen, okay, it gives hydrogen or it loses hydrogen எழுதி வைங்க. பேஸ்னா it accepts hydrogen. ஓகே, பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து நமக்கு பேஸா மாறிடும். இதே பேஸ் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா that becomes conjugate acid. சரியா? அதுக்கு வந்து conjugate acid நமக்கு கிடைக்கும். Then please tell somebody to teach arts group in Vedantu. I like this channel very much. Kandipa Francis. Definitely we will try. அப்படி இல்லாட்டியும் கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஹெல்ப் வந்து will definitely try and do. Okay? மேம் ஆதார் நீட் எக்ஸாமுக்கு வேலிடா? கண்டிப்பா வேலிட் தான். ஆனா அதுல வந்து மாஸ்க்டு ஆதார் கொண்டு போகாதீங்க. மாஸ்க்டு ஆதார்னா உங்க நம்பர்லாம் இருக்காது, XXன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக உங்க ஆதார் நம்பர் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆதார் நீங்க ஆதார் போர்ட்டல்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம். மேக் ஷுர் உங்க போட்டோ கலர்ஃபுல்லா அந்த போட்டோ இருக்கு அண்ட் நம்பர் இருக்கு. நம்பரும் போட்டோவும் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, அடுத்த क्वेश्चन போகலாமா? எனி தமிழ் மீடியம் மாணவர்கள் இருக்கீங்களா? Any Tamil medium students here? I'm gonna miss this channel if not teach. இங்க பாரு, we can only try டா Francis. புரியுதா? காமர்ஸ் குரூப்புக்கே நாங்க நிறைய ட்ரை பண்றோம். பட் கரெக்டா நமக்கு டீச்சர்ஸ் அமைஞ்சாதானே நம்ம டீச் பண்ண முடியும். வெட்டுக்கு வந்து நீட்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும்? Why do you want to become a veterinary doctor? First அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா you have to score 450+. Okay? Yeah. Also go with 12th mark. இப்போ பாத்தீங்கன்னா 85% of the state quota seats வந்து it is going to filled with your 12th mark, right? So நீங்க 12th mark வந்து தனுவாஸ் TANAVUS தனுவாஸ் கவுன்சிலிங்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கும் நீங்க தனியா அப்ளை பண்ணணும். ஸோ 2 அப்ளிகேஷன் போடணும். யாரெல்லாம் வெட்டினரிக்கு அப்ளை பண்றீங்களோ யூ நீட் டு புட் 2 அப்ளிகேஷன், 1 ஃபார் ஆல் இந்தியா கோட்டா, 1 ஃபார் ஸ்டேட் கோட்டா. 85% ஆஃப் யுவர் ஓன் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கோட்டா, 15% ஆஃப் ஆல் இந்தியா லெவல்ல எல்லா காலேஜஸ்லயுமே சீட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா. 3 teachers 30 classes every day, how it is possible? Think Francis. Thank you Vikas. மேம் 450 போதுமா? 600+ எடுக்கணும்னு சொன்னீங்க. சாரி, நான் வந்து கரெக்ட் எக்ஸாக்ட்லா வந்து சாரி தப்பா சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் 450. டெஃபினெட்லி இட் இஸ் நாட் 450 அட் ஆல். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க.
600 plus கண்டிப்பா எடுக்கணும். 580லாம் மறந்துருங்க. 580க்கு கீழேனா மறந்துருங்க. 580 plus நான் சொல்றது மினிமம். ஓகே, so இந்த கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். they have given you 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிலேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லா பாரு, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது தானே இது. we have already solved this, right? yes or no? இல்லை இது புதுசாக இருக்கு. வாங்க கவனிங்க, இங்கே பாருங்கப்பா. NH3 வந்து எனக்கு இது யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ நான் இங்கே எழுதி போடுறேன் கிளியரா. நிறைய பேருக்கு போர்டே எங்களுக்கு தெரில மேம் அப்படின்றீங்க. சாரி ஃபார் தட். ஏன்னா எனக்கு மெட்டீரியலில் இதுதான் கிடைச்சது, தமிழ் மீடியம்லையும் வேணும் அப்படிங்கிறதுனால தமிழ் மீடியம் பசங்களுக்காகவும் கொண்டு வந்தா யாருமே வரமாட்டுறாங்க. ஏன்னே எனக்கு புரியல. ஆக்சுவலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு they have 7.5 ரிசர்வேஷன், புரியுதா? ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், சூப்பராக அவங்க வந்து இல்லை நல்லா படித்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே they can get into a government college. பட் வரமாட்டாங்களே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வந்திருந்தாங்கன்னா நிறையா உங்களுக்கு நோட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது? இட் இஸ் சேம் தான்டா, நம்ம போன வாட்டி பார்த்தோமே அதே ரிலேஷன் தான், அதே தான். ஓகேவா? அதே கொஸ்டின் தானே இது. ஸோ நல்லா கவனிங்க. K1 நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். சாரி, K1 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, NH3 கொஞ்சம் மாறி இருக்கு பார். K1 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். தென் கம்மிங் டு த K2 வந்து எனக்கு என்ன இருக்கு, ரிவர்ஸ் ஆயிடுது. NO2 அங்கே எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கே NO2 எனக்கு ரியாக்டன்ட்ல இருக்கு. அப்போ K2 வந்து 1/K2 ஆயிடுது. ஓகே, K1 அப்படியே இருக்கு, K2 வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுது. K3 பாருங்க, K3 எனக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கே ரியாக்டன்ட்ல இருக்கிற வாட்டர் எனக்கு இங்கே ப்ராடக்ட்ல இருக்கு. அதே நேரத்தில் 3 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ K3 நான் என்ன பண்ணிக்கணும், 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 மல்டிப்ளை அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம், K3 கியூப்னு அர்த்தம் இல்லையா, K3 கியூப்னு அர்த்தம். அப்போ K1 divided by K2 into K3 cube is the right answer. ஆப்ஷன் D தான் கரெக்டான ஒரு ஆன்சர். புரிஞ்சுதா? டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குடா, சரியா? மேம் பிசிக்கு 650 ப்ளஸ் இருந்தா ஜிப்மர் கிடைக்குமா? 680 ட்ரை பண்ணுங்க விகாஸ். நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும், ஜிப்மருக்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும். ஓகே, யா. இஃப் யூ ஆர் ஃப்ரம் பாண்டிச்சேரினா உங்களுக்கு கிடைக்கலாம், ஏன்னா பாண்டிச்சேரிக்கு தனி கோட்டா உண்டு, அதனால. ஆமா, இஃப் த வேல்யூ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் அ பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதுவும் பார்த்தது தான். வாட் இஸ் த ஆன்சர்? வேல்யூ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, இதான் எனக்கு ரியாக்டன்ட், இது வந்து என்னுடைய ப்ராடக்ட். ஒரு ரியாக்ஷனுடைய கே வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். நல்லா பாருங்க, 1.6 into 10 to the power minus 12 kc value. 1.6 into 10 to the power 12, which is நீங்க 10 to the power 6க்கு மேல போகுது அப்படினாலே that is a big value அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இது பெரிய வேல்யூ, ரைட்? அப்போ இது பெரிய வேல்யூனா எனக்கு இங்க நியூமரேட்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, எனக்கு அப்போ ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகம் அப்படின்னா நமக்கு அப்போ மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. அப்போ எனக்கு மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, the value delta H for the reaction is less than 0. Formation of XY Chatelier principle. 5 செகண்ட் டைம் தர, ஆன்சர் பண்ணுங்க. 5 செகண்ட் தான் ஒர்த் இந்த क्वेश्चन. 5 செகண்ட் தான், ஒண்ணுமே இல்ல, பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, x2 plus 4y2 giving me 2xy. இதாண்டா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ டெல்டா H ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, less than 0னா என்ன அர்த்தம், நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் XY, எப்போ எனக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் XY நடக்கும், இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் எக்ஸோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் 3 இருக்கே. சரி வாங்க, இப்போ எனக்கு 1 plus 4 5 moles, 5 moles ஆஃப் ரியாக்டன்ட் வந்து எனக்கு 2 moles வேணும். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணு,
டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணு. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணு, டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து the rate constant of the forward and backward reaction of hydrolysis of ester கொடுத்துட்டாங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து என்னப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வாட் இஸ் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டை கொடுத்துட்டாங்கப்பா 1.1 × 10⁻⁻2 அப்படின்னு. அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. கேபி வந்து கொடுத்துட்டாங்க 1.5 × 10⁻³ the rate of forward reaction divided by rate of backward reaction தான் உங்களுக்கு equilibrium constant Kc. okay, அப்ப Kc which is equal to rate of forward reaction என்னது நமக்கு 1.1 × 10⁻², backward 1.5 × 10⁻³ கரெக்டா? so இத வந்து just calculate பண்ணுங்க. 1.1 1.5 ரெண்டுமே 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 11/15 ன்னு கிடைக்குமா? இத மேல கொண்டு போய்டுங்க. அப்போ 10⁻² × 10⁻3 அப்போ 10 ன்னு கிடைக்குமா? 11/15 × 10 அப்படினா என்ன? 110/15. 110/15 சால்வ் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 7 point something கிடைக்கும். சரியா? 7 point something which is option D, 7.33. 7.33. ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். ஒண்ணுமே இல்ல, அவ்வளோ ஈஸி. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட், பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கொடுத்துட்டாங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் டிவைடட் பை ரேட் ஆஃப் பேக்வர்ட் தான் உங்க ஆன்சர். அடுத்து பாருங்க. For a reversible reaction, if the concentration of reactant are doubled and the equilibrium constant will be. For a reversible reaction la concentration of reactant are doubled, equilibrium constant வந்து என்ன ஆகும்? தம்பி தப்பா ஆன்சர் பண்ணாதீங்க. டியா the same. நமக்கு எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? ஓகேவா? யா. Which of the following equilibrium Kc and Kp are not equal? எதுல வந்து Kp Kc வந்து நமக்கு not equal? நான் என்ன சொல்லியிருக்கேன்? Kp Kc எப்ப நமக்கு ஈக்குவலா இருக்கும்? எப்பலாம் delta Ng value, அதாவது number of moles of product minus number of moles of reactant, delta Ng value நமக்கு equal to 0வா இருக்கும். அப்பலாம் Kp equal to Kc. அப்பலாம் Kp equal to Kc. right? क्वेश्चन தெரியலையா? ப்ராப்பரா கிளியரா தெரியலையா விகாஸ்? ஆமாண்டா, ஏன்னா தமிழ் மீடியம்க்கும் சேர்த்து போட்டேன்னா அந்த மெட்டீரியல் எனக்கு அவ்வளோதான் கிடைச்சது. இது SO2 NO2 அதெல்லாம் இல்லை. முன்னாடி இருக்க நம்பர் தெரியுதா உங்களுக்கு? 112 2 minus 2. அடுத்து இங்கே பாருங்க 2 minus 2 2 minus 2 2 minus 3 equal to 0 equal to 0 equal to 0 equal to minus 1. இல்ல இங்க கார்பன் வந்து சாலிட்ரா, கண்ணு தெரியல, எனக்கே கண்ணு தெரியல. இங்க கார்பன் வந்து சாலிடு, ரைட்? சாலிட் அப்படின்னா 2 minus 1 equal to 1. கரெக்டா? 1 equal to 1. அப்ப இது மட்டும் இங்க மட்டும் தான் Kp not equal to Kc. அப்ப 4 மட்டும் தான். none is the right answer. ஏனா 1 2 3 4 எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் D none is the right answer. okay? Kp Kc number of moles of product minus number of moles of reactant. சாலிடா இல்லனா கேஸான்னு தெரியலையா? கரெக்ட் தான். இது மட்டும் தான் சாலிட், மத்த எல்லாமே கேஸ் தான். சரியா? ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. The alpha of a fraction of Hi dissociated at equilibrium. So Kp Kc relation எல்லாருக்குமே புரியுது இல்லையா? Kp Kc relation எல்லாருக்குமே புரியுது, ரைட்? கவிதா முருகன் என்னலையா ஆச்சு? ஸோ நல்லா கவனிங்க. டெல்டா Ng வேல்யூ வந்து நமக்கு 0வா இருக்கு அப்படின்னா தான் Kp Kc வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே? டெல்டா Ng வேல்யூ வந்து நமக்கு greater than 0 பாசிட்டிவா இருக்குன்னா அப்போ Kp greater than Kc. ஓகே? டெல்டா Ng வேல்யூ நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா
Kp less than Kc. Kp is less than Kc. புரிஞ்சுதா? Yes. அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? மேம் இந்த PDF கொடுப்பீங்களா? கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். 1 Tamil medium students have been found. Good. Who is that? Name சொல்லுங்க. Question not clear மேம். இந்த question clear ஆதான் பாருக்கு. So நமக்கு அந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. 2HI which is giving me H2 plus I2. Starting with 2 moles of HI. அவங்க என்ன சொல்றாங்க? 2 moles of HI வந்து நம்ம இனிஷியலா வந்து எடுத்துக்கிறோமா? ஓகே? இனிஷியலா 2 moles of HI எடுத்தீங்கன்னா இனிஷியலா எனக்கு ப்ராடக்ட்டே ஃபார்ம் ஆகி இருக்க மாட்டாங்க. இல்லையா? ரியாக்டன்ட் மட்டும் தான் இருப்பாங்க. Alpha is the fraction of dissociated. Alpha moles of HI வந்து எனக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா dissociate ஆகி இருக்கு. ஓகே? சோ அப்பதானே ரியாக்டன்ட் dissociate ஆகி இருக்கு. அப்பவே நமக்கு என்ன ஆயிருக்காது? ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்காது. ரைட்? ஓகே. இங்க நல்லா கவனிங்க. எனக்கு 2 இருக்கு. இங்க 2/2 1 2/2 1 which is இந்த 2ல பாதி தான் இருக்காங்க இல்லையா? சோ நல்லா கவனிங்க. 2 minus alpha at equilibriumல எனக்கு 2 minus alpha இருக்க போறாங்க இவங்க. ஏனா alpha dissociate ஆயிடுச்சு இனிஷியல்ல இருந்து. சோ 2 minus alpha அப்படினா இங்க எனக்கு alpha dissociate ஆயிருக்க மாட்டாங்க. alpha by 2 dissociate ஆயிப்பாங்க. எப்படி மேம் சொல்றீங்க? ஏனா இங்க 2 இருக்கு, இங்க 1 1 தான் இருக்கு. அப்போ இதுல பாதி பாதி தான் நமக்கு என்ன இருக்க போறாங்க அப்படினா நமக்கு வந்து 30 minutes மெசேஜ் பண்ணுறாங்க மேம். அப்படியா? எவஞ்சலின் 480 தமிழ் மீடியம் இருக்காங்களா? குட் குட்பா. ஸோ கவனிங்க. ஆல்ஃபா பை 2 ஓகே. இப்போ இதுதான் ஆட் ஈக்குலிபிரியம். நான் என்ன பண்ணணும்? இவங்க 3 பேருமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறோம். 2 minus alpha plus alpha by 2 plus alpha by 2. இப்போ நான் வந்து LCM 2 எடுக்கிறேன்னா 2 மல்டிப்ளை ஆகிடும். 4 minus 2 alpha plus alpha plus alpha. 4 minus 2 alpha, alpha plus alpha, 2 alpha divided by 2. Plus 2 alpha minus 2 alpha cancel ஆயிடும். அப்போ 4/2 தான் மீதி இருக்கும். 4/2 equal to 2. So the answer is just 2. Okay? புரிஞ்சுதா? Very good. Next. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கப்பா. which of the following expression is correct? இதுல எந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. they have given the relation. யாருக்காவது புரியலனா நான் இங்க திருப்பி எழுதி போறேன். MgCO3 solidன்னு நினைக்கிறேன். சாலிடா கேஸா? solid தான். solid which is giving me MgO solid plus CO2 gas. என்ன கொடுக்குறாங்கன்னா எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. நான் இதுக்கு வந்து கேபி எழுதுறேன்ப்பா. இல்லைன்னா அங்கே பார் ஆப்ஷன் எல்லாமே கேபி தான் கொடுத்துருக்காங்க. கேபி இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன? நான் ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸை வந்து ஒரு கண்டெய்னர்ல போடுறேன் அப்படின்னா அதில் ஈச் இண்டிவிஜுவல் நான் ரியாக்டிங் கேஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்னாலே அது யாருக்கு இருப்பாங்கன்னா கேஸஸுக்கு தான் இருக்கும், சாலிடுக்கு இருக்காது. ஸோ சாலிடுக்கு எதிலே இருக்காது? நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இருக்காது. எதுக்கு இருக்கும்? கேஸஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். கேஸஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி எழுதுவீங்க? கேபி ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். இவங்க 2 பேருமே சாலிடுனால ப்ராடக்ட் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுது பார்த்தீங்களா? வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the value of the equilibrium constant of the reaction. so இதுவும் கண் தெரியலனா நான் ஃபாஸ்டா எழுதி போடுறேன். கவனிங்க. HI which is giving me half H2 plus half I2. okay, then the equilibrium constant of the reaction வந்து என்னன்னு கேக்குறாங்க. equilibrium constant வந்து என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ கவனிங்களே. இல்லை இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 8னா அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு H2 plus I2 which is giving me 2HIக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருப்பா. இப்போ இது வந்து K1 வச்சுக்கோங்க.
இதுல இதை நீ ஸ்கொயர் பண்ணா உனக்கு k2 கிடைக்குது இல்லையா? இது நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க which is k2 ஸ்கொயர். கரெக்டா? 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 நீங்க பவர்ல எழுதுவீங்க k2 ஸ்கொயர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்போ இவர் வந்து நமக்கு 8 அப்படின்னா this thing will be reverse, also reverse ஆயிருக்கு பார். மாத்தி போட்டுறாதீங்க, ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? இங்க HI இருக்குன்னா இங்க எனக்கு வந்து ப்ராடக்ட்ல தான் HI இருக்கு. H2I2 ரியாக்டன்ட்னா எனக்கு H2I2 ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ K2 K1 which is equal to 1 by K2 square. Sorry 1 by K2 square which is equal to K1. கரெக்டா? புரிஞ்சுதா? சோ நீங்க என்ன பண்ணணும்? இத ரிவர்ஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 by அது 8 னா அப்போ 1 by 8 square which is equal to 1 by 64. 1 by 64 is the right answer. Ma'am, நீங்கள் எத்தனை மணிக்கு தீமினல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது? 6 மணிக்குப்பா. மார்ஸ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் அண்ட் காமெடி நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்கு யூடியூபில் லைவ் இருக்கிறது. அந்த லைவில் நாங்கள் தீமினல் பேட்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, வாங்கப்பா. அடுத்து 3 தமிழ் மீடியம் ஃபவுண்டா? சூப்பர். The reaction quotient for the reaction is given by. So then the reaction will proceed towards right side. அந்த reaction வந்து right sideல proceed ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து reaction quotientக்கும் k வேல்யூவும் எப்படி இருக்கணும்? reaction quotient and then k value எப்படி இருக்கணும்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. reaction quotient value kc விட அதிகமா இருக்கு அப்படினா reaction quotient kc விட அதிகமா இருக்குனா அப்படியே இப்படி வர நானு forward reaction ஆல்ரெடி நான் எழுதி போட்டுருக்கேன். forward reaction னா என்னது? reactant to product. backward reaction னா product ல இருந்து reactant. product ல இருந்து reactant. equilibrium னா நமக்கு ரெண்டு reactionமே equilibriumல இருக்கு. reactant product ரெண்டுமே equilibriumல இருக்குன்னு அர்த்தம். reactant to product side forward reactionல நடக்கணும்னா நமக்கு kc தான் பெருசா இருக்கணும். backward reactionனா kc சின்னதா இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா reaction equilibriumல இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா reaction வந்து equilibriumல இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்றாங்க நமக்கு? The reaction quotient is given by Q equal to this thing. Then the reaction will proceed towards right side. reaction வந்து எனக்கு right side proceed ஆகுதான். right side proceed ஆகுதுன்னா product side form ஆகுது. அப்போ Kc தானே அதிகமா இருக்கு. option C. option C. அவ்வளோதான். that easy. அடுத்து பாருங்க. partial pressure of oxygen in the reaction is. partial pressure of oxygen வந்து இந்த reactionல என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்காச்சும் கண் தெரியலன்னா நான் இது மட்டும் எழுதி போடுறேன். இங்கே பாருங்க. solid பா, இது solid. இவரும் வந்து solid. solidனா அவங்க partial pressure நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கன்சிடரே பண்ண மாட்டோம். இவன் மட்டும் தான் gas. okay, so I'm going to write Kp for the reaction. ஏன் மேம் Kp எழுதுறீங்க? என்ன ஆப்ஷன் பாரு, எல்லாமே Kp இருக்கான். அதனால Kp which is equal to product by reactant. இது solid கன்சிடர் பண்ண மாட்டேன், இது solid கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்ப நான் gases மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ partial pressure of O2. partial pressure of O2 வந்து Kp க்கு ஈக்குவல். Kp புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி. ஏ சாரி ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन பாருங்க. In the above reaction Kp and Kc is related as. சால்வ் பண்ணுங்க. இதுல எல்லாமே gases தான். இந்த above reaction Kp Kc எப்படி ரிலேட் ஆகி இருக்குன்னு கேக்குறாங்க. क्वेश्चन திருப்பி எழுதி போடுறேன் கவனிங்க. 2SO2 plus O2 which is giving me 2SO3. எல்லாமே gas தான். Kp Kc எப்படி ரிலேட் ஆகி இருக்குன்னு கேக்குறாங்க. Kp Kc ரிலேஷன்ஷிப்னால என்னது? டெல்டா Ng இல்லையா? delta Ng is given by number of moles of product minus number of moles of reactant. 2 plus 1 3 which is equal to minus 1. delta Ng value நமக்கு நெகட்டிவா இருக்குன்னா அப்போ தோ பார் அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தான் தெரியுமே என்னது? Kp equal to Kc into RT power delta Ng அப்படின்னு. அப்போ இங்க கவனிங்க. Kp equal to Kc into RT பவர்ல வந்து இந்த -1 போடுங்க. power -1. So option B is the right answer. option B is the right answer. புரிஞ்சுதா? very very easy. அடுத்த क्वेश्चन பாருங்க.
which of the following graphs represents the exothermic reaction? Graph based questions வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்டா. இதுல வந்து exothermic reaction எது? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? 26 லைக் தான் இருக்கு மேம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க மேம். எஸ், அப்படி 76 தான் இருக்கு. வாட் இஸ் தட் ஆன் அ சண்டே ஈவினிங்? That's so demotivating. என்னடா அது? Just a minute. இதுக்கு என்னப்பா ஆன்சர்? யா, A ma'am, B ma'am, C ma'am, D ma'am. No, option A கிடையாது. It is option D is the right answer. Option D is the right answer. Okay, so exothermic, which is temperature வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெளியில கொடுக்குது. ஓகே, டெம்பரேச்சர் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா லிபரேட் பண்ணுது. அப்போ Kp and then Kp and 1/Tக்கு இருக்கிற ரிலேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி டிக்ரீசிங் கிராஃபா தான் இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் குயிக்கா முடிக்கணுமா இல்லையா? நமக்கு டைம் ஆகுது, ரைட்? ஸோ ஃபார் த ரிலேஷன் கொஸ்டினை பாருங்க, நல்லா கவனிங்க. N2 plus 3H2 which is giving me 2NH3. ஓகேப்பா, the initial mole ratio of nitrogen is to hydrogen வந்து 1:3 இருக்கு. At equilibrium only 50% has reacted and equilibrium pressure வந்து P. Partial pressure of ammonia வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த ரியாக்ஷன்ல நமக்கு இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோ. அப்போ எனக்கு 2 moles ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது 1 மோல்னா இது 3 மோல், இது வந்து எனக்கு 2 மோல். இப்படி தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆனால் எவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவங்க? 50% தான் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுதான். 50%னா அப்போ 1ல் பாதி 0.5 மோல்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 3ல் பாதி 1.5 மோல்ஸ் தான் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போது இங்கே வந்து நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்? 2 ஃபார்ம் ஆகுது. அதுலேயும் பாதி 1 தான், ரைட்? அப்போ அதில் பாதி அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போது என்ன கேட்குறாங்க? இங்கே எனக்கு வந்து ஹேஸ் த ரியாக்டர் அண்ட் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் வந்து P அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து P அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. மேம் போதும் மேம், போதுமா? யாருக்கெல்லாம் போதும் மேம்? மீதிலாம் அப்படியே PDF கொடுத்துருங்க மேம், நாங்கள் பார்த்துக்குறோம் மேம். PDF கொடுத்துட்டா நாங்கள் பார்த்துப்போம் மேம். A P/3, வெரி குட். A P/3. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் இந்த ரியாக்ஷனுக்கு Kp வேல்யூ நீங்கள் எப்படிப்பா எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NH3 the whole cube divided by partial pressure of N2 into partial pressure of H2 the whole cube. இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? இதுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ நம்ம இப்படி தான் வந்து எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து 3 + 4 5 and 6. இங்கே நம்ம ஆட் பண்ணுறப்போ டோட்டலாக 6. இங்கே பாருங்க, டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா அதில் பாதி 3. ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு? இட் இஸ் பீயிங் ரெடியூஸ்டு பை 3 இல்லையா? ஸோ அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் P வந்து நமக்கு டிவைடட் பை 3. ஓகே, இப்போ P/3 தான் கரெக்டான ஆன்சர். பத்தல மேம், இன்னும் கொஷின்ஸ் வேணும் மேம், ஃபாஸ்ட்டாக வேணும் மேம். எஸ், ஸோ த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் வந்து 300. வால்யூம் வந்து எனக்கு ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பசங்களா, கான்ஸ்டன்ட் அப்போ 3300னா அதே 300 தான். நீங்க வால்யூமை என்ன ஆக்கினாலும் அதே 300 தான். ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போறோம், முடிக்க போறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் குயிக்லி சால்வ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். மேம் மீட்டப் போயிட்டு வந்து டயர்டா இருக்கா? ஓகே ஓகே, நிறைய பேர் மீட்டப் போயிட்டு வந்திருக்கீங்க. மேம் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப், கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் த மோட்டிவேஷன். ஓகே, தண்ணி குடிங்க எல்லாரும்.
பி எப்படிப்பா பி கொஸ்டினே நான் பார்க்கல அதுக்குள்ள பீன் டிக் பண்ணிட்டேன் எப்படி கவனிங்க இந்த கேஸ் ஆஃப் ரிவர்சிபிள் gaseous reaction a positive catalyst வந்து என்ன பண்ணும் increases the rate of both forward and backward reactions by increasing the activation energy increasing the activation energy தப்பு catalyst add பண்ணா activation energy என்ன ஆகும் decrease தான ஆகும் increases the rate of both forward and backward reaction by decreasing the activation energy தான் கரெக்டான ஆன்சர் ஒரு கேட்டலிஸ்ட் நீங்க ஆட் பண்றீங்கன்னா ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் thereby decreasing the activation energy okay ஒரு நாள் நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் கிளாஸ் வைங்க மேம் நான் செத்துருவேன் வைக்கலாம் கண்டிப்பா வைக்கலாம் provided you all are joining me டெஃபினட்டா வச்சுக்கலாம் பட் I need energy from you உங்ககிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் எனர்ஜி எல்லாம் வேணும் அப்போதான் நான் என்ன பண்ண முடியும்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் கிளாஸ் வைக்க முடியும் 2 மணி நேரம் கிளாஸ்க்கே ஆரம்பத்துல எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் கிளாஸ் விட்டு போயிட்டாங்க இப்போ நீங்களே பாக்குறீங்கல்ல சோ லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் இருங்க ஒரு 5 நாள் நீங்க கன்சிஸ்டன்ட்டா எனக்கு இருந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க டெஃபினட்டா நம்ம கிளாஸஸ் வச்சுக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்லி காலையில இருந்து நைட் வச்சுக்கிறத விட ஈவினிங்ல இருந்து மிட் நைட் கிளாஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு அவங்க கிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன் so maybe in another 2 days when even Yar sir is back can we have a complete marathon சாயந்திரம் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 7:30 8:30 9:30 10:30 11:30 அந்த மாதிரி சாயந்திரத்துல இருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாரத்தான் வச்சுக்கலாமா எஸ் மேம் ஸ்ராவணி மேம் ராக்னா என்ன சொல்றீங்க அர்ஜுன் அவர் கல்லுன்னு சொல்றீங்களா இல்ல என்ன சொல்றீங்க ஈவினிங் மாரத்தான் வச்சுக்கலாமா இல்ல மார்னிங் ஒரு செட் மேம் ஏர்லி மார்னிங் ஒரு பேட்ச் நைட் ஒரு பேட்ச் மேம் இந்த மாதிரி பிரிச்சு கிளாஸே வச்சுக்கலாம் மேம் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி நான் வேணா நைட்டு கொரியர் பண்றேன் விகாஸ் நீ கொடுத்த சாக்லேட் உருகாம நல்லபடியா வந்து சேரணும் விகாஸ் ஈவினிங் நைட் ஓகே ஸோ இந்த லைவ் வந்து இல்லை முடியறப்போ நீங்க எல்லாருமே உங்களுடைய சஜஷனை சொல்லுங்க மேம் இந்த மாதிரி கண்டினியூஸ் மேரத்தான் சாயந்தரம் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் வச்சுக்கலாம் மேம் நாங்கள் ஃபோக்கஸ்டாக கவனிப்போம் மேம் ஒரு மாதிரி வெறி கொண்டு நாங்கள் வந்து படிப்போம் மேம் ஈவினிங் ஆரம்பிச்சு 8 hours நாங்கள் கிளாஸ் வந்து கவனிப்போம் மேம் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வேண்டாம் மேம் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பிளிட் லைவாகவே இருக்கட்டும் ஆனால் ஃபிசிக்ஸுக்கு இந்த டைம் கெமிஸ்ட்ரிக்கு இந்த டைம் அண்ட் பயாலஜிக்கு இந்த டைம் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டைம்ல அந்த 8 மணி நேரத்தை பிரிச்சு 2 மணி நேரமா லைவ் வச்சுக்கலாமா ஸோ தட் நாங்கள் வந்து நடுவில் வந்து பிரேக் எடுத்துப்போம் ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து பிரிச்சு லைவ் வேணுமா அதாவது ஸ்பிளிட் பண்ணி 2 hours physics chemistry and biology live splitted live வேணுமா இல்லனா ஒரே லைவ் மேம் சாயந்தரம் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போற ஒரே லைவ் வேணுமா மெகா மாரத்தான் வேணுமா அப்படினா டெஃபினட்டா நீங்க எல்லாரும் நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா let me know in the comment section so that நாளானியில இருந்து இல்லனா நாளையில இருந்தே நம்ம பிளான் அப்படி மாத்திடலாம் நாளைக்கு வேணாம் நாளானியில இருந்தே நாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி லான்ச் பண்றோம் okay chemistry க்கு மட்டும் 6 to 8 போடுங்க மேம் டெய்லி chemistry க்கு anyway we have fixed the time என்னுடைய classes 6:30 to 8:30 இருக்க போகுது okay done பைலட் பத்தி வீடியோ போடுங்க கண்டிப்பா ஹார்ட் கலர் சொல்லுங்க மேம் ஈஸியா இருக்கும் votingக்கு ஹார்ட் கலரா வேணாம் ஹார்ட் கலர்லாம் நம்ம இப்ப சொல்ல வேணாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க so that I want to interact you with the comment மாரத்தான்லயே பிரேக் இருக்கலாம் மேம் ஓகே மாரத்தான்லயே பிரேக் வச்சுக்கலாம் மேம் சரி மேம் இந்த முடிச்சிடலாம் மேம் அப்புறமா நம்ம ஃபியூச்சர் பத்தி பிளான் பண்ணலாம் மேம் எப்பயுமே நம்ம என்ன மேம் ஆயிடுறோம் நம்ம ஒன்று படிச்சுட்டே இருக்கோம் அப்படியே நம்ம எதர் ஃபியூச்சருக்கு போயிடுறோம் இல்லைனா வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுறோம் ப்ரெசென்ட்டை விட்டுடுறோம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு மேம் நமக்கு அதை பண்ண வேணாம் சரியா நம்ம இங்கே கவனிக்கலாமா ஓகே வாங்க இங்கே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் நானே டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் நீங்க வந்து என்னை ஞாபகப்படுத்தணும் ஓகே So வாங்க the reaction quotient Q will be useful in predicting the direction of the reaction which of the following is incorrect அப்படின்றாங்க which of the following is incorrect OMR பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க மேம் இது முடிச்சிட்டு ஞாபகப்படுத்துங்க மேம் one at a time okay so இது முடிச்சிடலாம் வாங்க first half yeah which of the following is correct பசங்களா already we have completed நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் Q and C எங்க தோ இங்க கூட இருக்கு
Q வந்து எனக்கு KC அதிகமா இருக்குன்னா எனக்கு ப்ராடக்ட் சைடு ஃபார்ம் ஆகும். அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம். KC அதிகமா இருக்குன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் சைடு எனக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, KC வந்து எனக்கு அதிகமா இருக்கு Q விட அப்படின்னா ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். இதே எனக்கு Q அதிகமா இருக்கு KC விட அப்படின்னா ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட். ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட் ரெண்டும் எனக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு அவங்க ரெண்டு பேருமே ஈக்குலிபிரியம்ல இருக்காங்கன்னு அர்த்தம். QC greater than KC, the forward reaction is favored. Correct. QC greater than KC, the reverse reaction is favored. Correct. Incorrect ன்னு கேக்குறாங்களா? QC greater than KC, forward reaction is favored. தப்பு. QC equal to no reaction அக்கடா, தப்பு. சரியா? அப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட். இது வந்து என்னது? இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், இது தப்பான ஸ்டேட்மெண்ட், இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து both C and D. இந்த மாதிரி क्वेश्चन நீட்ல வந்தா உங்களுக்கு வந்து C D ல ஏதோ ஒண்ண மட்டும் ஷேட் பண்ணுங்க, உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. C D ல யாராவது ஒருத்தர் மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. அடுத்த क्वेश्चन, the reactions with low activation energy are always. ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவா இருக்கு, அப்போ குழப்பி விடுவோமா? ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவா இருக்குன்னா எனர்ஜியே லோவா இருக்கு, அப்ப இந்த ரியாக்ஷன் ஸ்லோவா தானே நடக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? டியா? வெரி குட். ஃபாஸ்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி லோனா என்ன அர்த்தம்? கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம், அப்ப அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா தான் நடக்கும்னு அர்த்தம். கரெக்டா? சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க. Find the correct statement about the catalyst. Catalyst பத்தி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுப்பா? It changes the value of equilibrium constant Kc or Kp. It decreases the activation energy. நாலு ஆப்ஷனை படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. It changes the enthalpy of reaction. It has no specific in function. டியா? பழைய ஆன்சர் சொல்றீங்களா? இருங்க, நான் உங்க சார்ட்டை கரெக்டா ஓபன் பண்ணிக்கிறேன். Smash the like button. Okay, very good. Option B தான். It decreases the activation energy. Catalyst என்ன பண்ணும்? activation energy-ய decrease பண்ணும். The value of equilibrium constant பார்த்தாச்சு திருப்பி எனக்கு இது. இங்க பாருங்க, இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, இது பார்க்கல. K1 and K2 are, K1 க்கும் K2 க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க K1 பாருங்க, NO, N2, அதாவது ரிவர்ஸ் ஆகி இருக்காங்க. K1 K2வும் ரிவர்ஸ் ஆகி இருக்காங்க. அதே நேரத்தில் N2 plus half O2. இதுல क्वेश्चनல ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்கிற மாதிரியே இல்ல. I could see some error in the question. அப்ப எனக்கு இங்கேயும் வந்து என்ன இருக்கணும்? 1/2 இருக்கணும். கரெக்டா? இங்கேயும் எனக்கு 1/2 இருக்கணும். ரைட்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். எப்படி? ஹவு? ஆப்ஷன் ஏ கரெக்ட். தப்பு. ஆப்ஷன் ஏ கிடையாது. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கவனிங்கப்பா. என்னது? K1 K2 நான் கொண்டு வந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. K1 இருக்கு, அப்ப நான் K2வை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், அப்ப 1/2 பண்ணிக்கிறோம். அதே நேரத்துல எனக்கு என்ன ஆகிருக்கு? 1/2 ஆகிருக்கு, டிவைட் ஆகிருக்கு 2, அப்போ பவர்ல 1/2. அப்போ K1 which is equal to 1/K2 root K2. கரெக்டா? ஆர் நீங்க என்ன பண்ணலாம்? இதை வந்து நீங்க அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ரைட்? அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா K2 equal to 1/K1. K1 ரிவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? பவர்ல 1/2. பவர்ல இருக்கிற 1/2, அதாவது ரூட் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ஆயிடும். அப்ப K2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/K1. இது இருக்கா? Do we have that as the answer? அப்பயும் ஏதோ தப்பு பண்றேன்டா. K1 K2 என்னமோ தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. என்னமோ நானே குழம்பிட்டேன். கவனிங்க, K1 என்ன இருக்கு நமக்கு? K1 which is equal to
N2 plus O2 giving me 2NO இல்லையா? K2 பாருங்க, K2 என்ன இருக்கு நமக்கு? NO, அதாவது நமக்கு ரிவர்ஸ் ஆகியிருக்கு, which is giving me half N2 plus O2, half O2. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த K1 K2 நான் K1க்கு மாற்றிக்கணும்னா I have to reverse, ரைட்? இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரிவர்ஸ் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ரிவர்ஸ் அப்படின்னாலே we have to write 1/K2. K2வை நம்ம என்ன பண்ணணும்? 1/K2 பண்ணி அதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். which is ஆப்ஷன் C. ஓகே, அப்போ ஆப்ஷன் C தான். ஒரு 1 மினிட்ல இதுக்கு டிவைடட் பை வருமா அதுக்கு டிவைடட் பை வருமான்னு குழம்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி எழுதி கிளியரா பாத்துருங்க. சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க? எழுதி கிளியரா பாத்துருங்க. சரியா? ஓகே, சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி பார்த்த क्वेश्चनா புது क्वेश्चनா? Ma'am, lecture for everything I have completed saying. So now I have planned to solve MCQ. So which one is best? Vedantu or Bijus or self-study? I don't think I can answer this question. Others, if you have your opinion, please do share. Okay? நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவது பெஸ்ட் என்று எனக்கு தோணுது. ஆர் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இஃப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, யூ அட்டென்ட். ஆர் செல்ஃப் ஸ்டடி வில் பி பெஸ்ட். ஓகே, யா. ஸோ யா, அஃப்கோர்ஸ் வேதாந்து. ஸோ வாங்கப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. The equilibrium concentration of the reaction. கவனிங்க, இங்க பாருங்க. N2 plus O2 which is giving me 2NO2. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. N2 plus O2 which is giving me 2NO. இதுக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க? Kc உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, which is 4 into 10 to the power minus 4. Okay, Kc of the reversible reaction. இதோ பாருங்க, NO which is giving me half N2 plus half O2. Okay, இது வந்து நமக்கு என்னவா இருக்கும்? ஸோ நல்லா கவனிங்க. How will you bring this to this? இது நீங்க எப்படி இதுக்கு கொண்டு வருவீங்க? ஓகே, இது நீங்க எப்படி இந்த ஒரு ரிலேஷனுக்கு நீங்க வந்து கொண்டு வரீங்க? You are dividing it by 2. கரெக்டா? நீங்க இதை வந்து டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்குது, ரைட்? So which one will be the right answer? Quickly. ஈஸியான ஒரு கொஸ்டின்டா, இதுல ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ ஈஸியா நீங்க இதை சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சி, இது வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்குல்ல, இது வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ 1/4 into 10 to the power minus 4. ஆல்சோ நல்லா கவனிங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிவைடட் பை 2 பண்ணியிருக்கோம். இதை நீங்க டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன் கிடைக்க போகுது. டிவைடட் பை 2னா என்ன அர்த்தம்? பவர்ல 1/2, which is நீங்க என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 நம்ம அதே தான் வரப்போகுது. 1/4 into 10 to the power minus 4 நீங்க என்ன பண்ணணும்? இங்க நீங்க ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ 1/4 into 10 to the power minus 4. இப்போ நல்லா கவனிங்க, நான் இதை என்ன பண்றேன்? ரூட்டை விட்டு வெளில கொண்டு வரேன். 1/4 இல்லையா? அப்போ வந்து என்ன வரும்? 1/2 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். into 10 to the power minus 4, 10 to the power minus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரூட்டை விட்டு வெளில கொண்டு வரப்போ 10 to the power minus 2 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 10 to the power 2வா மாறிடும், டிவைடட் பை 2. ஓகே, 10 to the power 2னா அது 100 divided by 2, which is equal to 50. So the right answer is 50. Okay, yesterday class PDF வந்து அதுதான். இப்போ PDF தரத்துக்கு வந்து ஒரு லிங்காக மாற்றணும் இல்லையா? அவங்க இன்னைக்கு வந்து லீவு, பிகாஸ் இன்னைக்கு சண்டே. ஓகே, இன்னைக்கு சண்டே முடிச்சுட்டு அவங்க நாளைக்கு வந்துருவாங்க. நாளை உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்ஸும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, பிபிபி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? the value of Kp of the reaction என்னது? ஈஸி. இவனும் சாலிடு, இவனும் சாலிடு. அப்போ Kp யோட வேல்யூ வந்து வெறும் CO2 மட்டும்தான். அப்போ ஆப்ஷன்
A. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். A vessel of 1 liter. So இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. A vessel of 1 liter capacity. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா இது நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு ரிப்பீட் ஆகி இருக்கு. ஓகே, நிறைய வருஷத்துல இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகி இருக்கு. So vessel of 1 liter capacity of 1 mole of SO3 is heated in the state till equilibrium is attained. So இதான் நமக்கு கொடுத்திருக்கிற relation 2SO3 which is giving me 2SO2 plus O2. Okay, at equilibrium 0.6 moles of sulfur dioxide had formed. The value of equilibrium constant. இந்த மாதிரி question கொடுத்தாலே நம்ம எப்பயும் வந்து இந்த formation of HI, PCl5, ammonia இதுக்கெல்லாம் நம்ம KPKC படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே மேம், PDF ஐயும் மெயில் பண்ணிருங்க மேம். யூடியூப்ல டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கா? ஓகே விகாஸ், கண்டிப்பா. இன்னைக்கு அப்லோட் பண்ணது ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா நீங்க? இன்னைக்கு என்ன அப்லோட் பண்ணியிருந்தேன் விகாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அதர்ஸ் மேம் கொடுங்க மேம் வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம. ஆனா படிக்கிறோமா? ஃபாஸ்டா 2.5 hours கம்ப்ளீட்டடா மணி 2 hours தான். 7 மணிக்கு தான் கிளாஸே ஆரம்பிச்சோம். பயன்ட்டேன் நான். ஸோ குயிக்கா இப்போ டைம் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டைம் வந்து 0, அப்பதான் நான் அந்த ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்றேன். இந்த ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்றேன். இப்போ a vessel of 1 liter capacity of 1 mole of SO3 தான் எடுத்துக்கிறாங்களாண்டா. 1 mole தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க கொடுத்துக்கிற ரியாக்ஷன் நான் 1 mole of SO3 தான் எடுத்துக்கிறேன். இனிஷியலா எனக்கு ப்ராடக்டே ஃபார்ம் ஆகி இருக்க மாட்டாங்க, 0 தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. அட் ஈக்குலிபிரியம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க அதாவது எவ்வளவு டிசோசியேட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கே நமக்கு 2 alpha டிசோசியேட் ஆகி இருப்பாங்க. ரைட், twice the time. ஏன்னா இவங்களை கம்பேர் பண்றப்போ இவங்க twice இல்லையா, 2 alpha டிசோசியேட் ஆகி இருப்பாங்க. அப்புறமா அட் ஈக்குலிபிரியம் பாத்தீங்க அப்படின்னா, ஈக்குலிபிரியம்ல பாத்தீங்க அப்படின்னா 1 minus 2 alpha. கரெக்டா? 1 minus 2 alpha, இங்க alpha and அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா alpha. இங்க alpha இல்ல, இங்க 2 alpha, இங்க alpha, இங்க 1 minus 2 alpha. ஏன்னா ரியாக்டன்ட் நமக்கு டிசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ 1 minus 2 alpha. இப்போ கவனிங்கடா, அவங்க நமக்கு ஆல்பா வேல்யூவை கொடுத்துருக்காங்க. என்னது? at equilibrium 0.6 moles வந்து நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா of SO2 had formed. ஈக்குலிபிரியம்ல 0.6 moles வந்து நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? 0.6 moles of SO2 வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு, which is நல்லா கவனிங்க 0.6 moles. 2 alpha அப்படிங்கிறது 0.6 moles. அப்ப ஆல்பா வந்து எவ்வளவா இருக்கும்? அதுல பாதி 0.3 இருக்கும். ரைட்? 2 alpha 0.6 னா 1 minus 0.6 என்னவா இருக்கும்? அதே 0.3 moles நமக்கு இருக்க போகுது. ஓகே, சோ என்ன கேக்குறாங்க? the value of equilibrium constant வந்து என்னதுன்னு கேக்குறாங்க. so equilibrium constant is given by என்னது? product, number of moles of product by reactant இல்லையா? product by reactant. கரெக்டா? which is equal to productல என்னென்ன இருக்கு நமக்கு? 0.6. 0. என்னது? productல வந்து SO2 the whole square. correct? so கரெக்டா இதை நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். the value of equilibrium constant நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிரலாம் when you just solve this. into oxygen ல என்ன இருக்கு? 0.3 தானே இருக்கு. 0.3. sulfur dioxide ல 0.6 இருக்கு, ஆக்சிஜனுக்கு 0.3 தான். divided by இங்க sulfur dioxide ல இங்க தப்பா பண்ணிட்டோம்டா. 1 minus 0.6 வந்து என்ன வரும்? 0.4 தானே. 1 minus 0.6 வந்து என்ன வரும்? 0.4. so இங்க நமக்கு 0.4 the whole square. so 0.4 the whole square. ஆமா, அங்க ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. so divide பண்ணா we will be getting what? குயிக்கா சால்வ் பண்ணி பாருங்க. so இது just சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படினா you will get the answer. I'll tell the answer for now. It is 0.68. it is 0.68. okay,
So yeah, so இந்த எந்த reactionல வந்து Kp is greater than Kc. So try and solve. எந்த reactionல வந்து Kp is greater than Kc. delta Ng value தெரிஞ்சாலே போதும். இங்க பாருங்க 1 plus 1 என்னது 2, which is 1 minus 2 equal to minus 1. 1 plus 1 2, 2 minus 2 equal to 0. 2, 3 minus 1, 3 minus 2 equal to 1. இங்க 2 minus 4 equal to minus 2. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா எதுல வந்து Kp greater than Kc. இப்போ Kp greater than Kc ஆ இருக்கணும்னா delta Ng value வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? delta Ng value should be positive, right? ஏன்னா Kp equal to Kc into RT power delta Ng இல்லையா? So delta Ng positive ஆ இருந்தாதான் Kp வந்து Kc விட அதிகமா இருக்கும். இதே Kc வந்து Kc value அதாவது Kp value less than Kc ஆ இருக்கு அப்படின்னா delta Ng value வந்து negative அப்படின்னு அர்த்தம். இதே Kp வந்து equal to Kc அப்படின்னா delta Ng value வந்து equal to 0 ன்னு அர்த்தம். அப்போ option C is the right answer. ஏன்னா அங்கதான் positive ஆ இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. Kp by Kc for the following reaction will be. Kp by Kc for the following reaction will be. கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க. இப்போ நமக்கு Kp Kc உடைய ரிலேஷன் தெரியும்ல, Kp equal to Kc into RT power delta Ng. ஓகே, இப்போ Kp by Kc அப்படின்னு வந்து கேட்குறாங்க, Kp divided by Kc ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த delta Ng வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா, which is number of moles of product minus reactant. ப்ராடக்ட்ல 1 mole divided by minus reactant, which is ப்ராடக்ட்ல எனக்கு 1 mole இருக்கு, minus reactant பாருங்க 1 plus 1 by 2. கரெக்டா? 1 minus 2 plus 1 divided by 2. 1 minus 3 by 2, which is equal to 2 minus 3 by 2, which is equal to minus 1 by 2. Okay, so நமக்கு வந்து இங்க delta Ng value வந்து minus 1 by 2 கிடைச்சிருச்சு. அப்ப Kp equal to Kc into RT power minus 1 by 2. minus 1 by 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை டினாமினேட்டருக்கு கூட கொண்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம். 1 by 2 னா ரூட்னு தெரியும். ஸோ Kc equal to Kc divided by RT என்ன பண்ணலாம்? minus 1 by 2 டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா plus 1 by 2. 1 by 2 னா என்ன அர்த்தம்? ரூட், ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட். Kp equal to Kc by root RT ன்னு இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? Kp by Kc ன்றாங்க. Kc அந்த பக்கம் போயிடுச்சு. Kp by Kc which is equal to 1 by root RT. 1 by root RT. கரெக்டா? Option C is the right answer. Option C is the right answer. Okay, அடுத்த question பாருங்க. Alpha is the fraction. இந்த question already solve பண்ணோம். இருந்தாலும் இப்ப யார் ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். 2HI which gives me H2 plus I2. Okay, starting with 2 moles of HI, then total number of moles and reactant and product வந்து என்னன்னு கேக்குறாங்க. இங்க எனக்கு 2 moles of reactant இருக்குன்னா எனக்கு இங்க 1 mole எனக்கு வந்து product வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. இங்க listen எனக்கு இங்க 2 alpha dissociate ஆகுது அப்படின்னா இங்க எனக்கு அப்போ எனக்கு dissociate வந்து எனக்கு எவ்வளவு ஆகியிருக்கும்? ஆல்ஃபா தான் எனக்கு இங்க அப்போ எனக்கு dissociate ஆக போறாங்க, ரைட்? இப்போ எனக்கு இனிஷியலா இங்க dissociate ஆகல இன்னும், இனிமே தான் dissociate ஆக போறாங்க. இங்க 2 minus 2 alpha இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம். இங்க 2 alpha, சாரி இங்க ஆல்ஃபா அண்ட் தென் ஆல்ஃபா இவ்வளோ எனக்கு dissociate ஆகி இருக்கும். கரெக்டா? at ஈக்குலிபிரியம்னா இவங்க எல்லாரையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ 2 minus 2 alpha, alpha plus alpha 2 alpha plus 2 alpha minus 2 alpha cancel. அப்போ the answer will be equal to 2. அப்போ the answer will be equal to 2. Option B. புரிஞ்சுதா? Okay. So yeah, we have completed. Okay வா? So அடுத்த கிளாஸ் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Tomorrow also 6:30 we have the class. நாளைக்கு என்ன சாப்டர் தெரியுமா? Tomorrow we have what chapter தெரியுமா? ஸோ யாரெல்லாம் மேம் நீங்க டிரைவ்ல என்னமோ தரேன்னு சொன்னீங்களே மேம் அது என்னன்னே தெரியல மேம் அப்படிங்கிறவங்களாம் அமரா பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஃப்ரீ தான்.
ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸு, பிடிகாகி ஆப்பு, டவுட் சால்விங் எல்லாமே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஐ வில் ஷோ யூ வாட் இட் இஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து மோல் கான்செப்ட் அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸோ நான் இப்போ லைவ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் பண்ணுறேன். ஓகே, எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஓகே ஷெரீஃபா, இன்னைக்கு நைட்டே ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு காலைல கிளாஸ் வாங்க. ஐ வில் ஷேர் யூ த PDF. ஓகே, ஐ வாண்ட் டு பிகம் அ வெட்டினரி டாக்டர். டெஃபினட்டா யூ நீட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். இட்ஸ் ஸோ நைஸ் வித் யூ ஆன் அ சண்டே ஈவினிங். ஓகே, ஸோ எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? உங்களுக்கு இந்த சாப்டர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சா? ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ நீங்க எல்லாருமே இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்ததுலேருந்து ஈவினிங்லேருந்து மிட் நைட் வரைக்கும் நம்ம வந்து மேரத்தான் வச்சுக்கலாமா, இல்லைனா ஸ்பிளிட்டட் மேரத்தான் மேம், 2 hour காலையில், 2 hour மத்தியானம், 2 hour ஈவினிங் மாதிரி ஸ்பிளிட்டட் மேரத்தான் வித் பிரேக்ஸோட வச்சுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். OMR ஷீட், ஆமாம், இந்த கமெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. NTA நீட் OMR இருங்க, இந்த NTAவோட OMR ஷீட்டை நான் வந்து PDF டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சேவ் வாங்க. கண்ணு தெரிகிறதா எல்லாருக்கும்? இந்த ஒயிட்ல கண்ணு தெரியுதா? இருங்க, நான் வந்து இந்த இது கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, யா. Is the board visible now? இப்போ விசிபிளா இருக்கு இல்லையா போர்டு? ஓகே, ஃபார்முலா ஷீட் ஃபார் கெமிஸ்ட்ரி நான் இன்னும் தரேன். ஓகேவா? யா. தீமினல் பேட்ச் இன்ட்ரோ நாளை மாலை 6 மணி, ஈவினிங் அண்ட் மிட் நைட். ஓகே, பட் கான்ஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் கம்பைன்ட். ஓகேப்பா. ஸோ வந்து அதுதான் விகாஸ். இப்போ சொல்லாதீங்க, நான் மறந்துடுவேன். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ தட் நான் அப்போ தான் மற்றவங்க எல்லாருக்கூடயுமே நான் பேச முடியும் இல்லையா? ஸோ கவனிங்க, OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு NTA வந்து நமக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி ஸ்லோவாக சுற்றுற? OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு NTA ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நான் வந்து படிக்க போகிறேன். எல்லாரும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லாரும் வந்து அமரா பேட்ச் ஜாயின் பண்ணி கிளாஸ் வர ஆரம்பிங்க. நான் அங்கே தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ யா, by filling OMR sheet, the candidate should remember one thing. OMR sheet are evaluated by computer software. மனிதன் கரெக்ட் பண்ணுவது அல்ல, மிஷின் கரெக்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் கரெக்ட் பண்ணுது. அப்போ the software is very sensitive and can only read properly filled black color bubble. Do not tamper or scratch. நீங்க வந்து ப்ராப்பரா அந்த பபிள் நீங்க வந்து ஃபில் பண்ணி இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது வந்து எடுத்துக்குமே தவிர லேசா ஃபில் பண்றது, டிக்கு பண்றது, அந்த பேப்பரை ஓட்டை போட்டு கிழிச்சிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேப்பரை அது கரெக்ஷனே பண்ணாது. ஓகே, இட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ என்ன பண்ணிடும்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ உங்க OMR ஷீட்டு கிழியாம பார்த்துக்கோங்க. ஓகே, OMR ஷீட்டு கிழியாம பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரிலாம் கிறுக்கக்கூடாது. கிறுக்கிறது, படம் வரைகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா உங்க பேப்பர் ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து, specific spaces or boxes are provided in the OMR sheet to fill the information like roll number. பொறுமையா நிதானமா ஃபில் பண்ணு. சரியா? இங்க பாருங்க, ரோல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. உங்க ரோல் நம்பர் நீங்க இங்க எழுதிடணும். ஓகே, உங்களுடைய அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் இருக்கும்ல, அந்த ரோல் நம்பர் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2567934231 அப்படின்னு உங்க ரோல் நம்பர் இருக்குன்னா அந்த ரோல் நம்பரை கரெக்டா எழுதிடு. ஸ்டெப் நம்பர் 1 கரெக்டா எழுதிட்டோமா அப்படின்னு செகண்ட் டைம் செக் கரும். தேர்ட் டைம் அகெயின் செக் பண்ணுங்க. சரியா? ஒரு 3 வாட்டி அந்த ரோல் நம்பர் கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு, இப்போ 2னா 2க்கு நேரா இங்க 2ல ஒரு புள்ளி வை, 5னா 5க்கு நேரா ஒரு புள்ளி வை, 6க்கு நேரா ஒரு புள்ளி வை, 7க்கு நேரா ஒரு புள்ளி வை, 9க்கு நேரா ஒரு புள்ளி வை, அதே மாதிரி 3, அதே மாதிரி 4, அதே மாதிரி 2, அதே மாதிரி 3, அதே மாதிரி 1. இப்போ கரெக்டா புள்ளி வச்சிருக்கியா பாத்துரு. கரெக்டா? ஆமா, கரெக்டா புள்ளி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அவுட் சைட் டு இன்சைட் ஷேப் பண்ணுங்க. ஏன்னா அதான் ஈஸியா ஃபாஸ்டா வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் போட்டுட்டு
குயிக்காக ஷேட் பண்ணுங்க. சரியா? குயிக்காக ஷேட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த ரோல் நம்பரை தயவு செய்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பரை எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ பிளாக் கலர் இங்கு தானே தருவாங்க, நானும் பிளாக் கலர் மாத்திடுறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா ஃபில் பண்ணணும். ஓகே, சூப்பர். இப்போ இங்க பார், இந்த மாதிரி அறகுறையா ஃபில் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபில் லைக் திஸ். ஓகே, நீங்கெல்லாம் கேப் விட்டீங்க அப்படின்னா அது கரெக்ஷனே பண்ணாது. சி, இந்த மாதிரிலாம் கேப்லாம் விடக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபில் இட் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கெச் பண்ணிடணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பபிள் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரம் அவுட் சைடு டு இன்சைடு ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், சர்க்கிள் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் புக்லெட் நம்பர். டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் பண்ணுவீங்களா, ரோல் நம்பர் பண்ணிட்டு டெஸ்ட் புக்லெட் நம்பர், ஒரு 7 டிஜிட் டெஸ்ட் புக்லெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் புக்லெட் உங்களுக்கு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்? அதுல என்ன நம்பர் இருக்கோ அந்த டெஸ்ட் புக்லெட் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. மேம் எனக்கு தெரியல மேம் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க் இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேளுங்க. சரியா? கேட்காம நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா எழுத வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ இங்க பண்ணுங்க, கரெக்டா அந்த டெஸ்ட் புக்லெட் நம்பரை எழுதிருங்க. 547213 அப்படின்னு இருக்குன்னா 5க்கு நேரா 5, 4க்கு நேரா 4. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது சொல்லியிருக்காங்க. வேற என்ன, இந்த OMR write the candidate's name, father's name, mother's name in running handwriting in the name column as given in the box. Running handwriting na capital letter கிடையாது. சரியா? ஓகே, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா கேபிட்டல் கிடையாது. ஓகே, ஸோ கேபிட்டல்ல இல்லாம நீங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் தோ ஜான் ஜேக்கப் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் இல்ல, இதோ பாருங்க ஜே போட்டுட்டீங்களா, சும்மா ஜான். ஓகே, ஆர் வெறுன ஸ்மால் லெட்டர்ல இந்த மாதிரி வந்து எழுதணும். ஸ்ராவணி அப்படின்னா இந்த மாதிரி நார்மலா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ரைட்டிங்ல எழுதணும். ஓகே, சேர்த்தும் எழுதலாம், இல்லனா ஸ்ராவணி அப்படின்னு பிரிச்சும் எழுதலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா this test is for 3 hours duration. Test booklet contains எவ்வளவு questions, 200 multiple choice questions, 4 option with a single correct answer from physics, chemistry and biology, botany, zoology. 50 in each subjects are divided into 2 sections as per the details given below. All questions are compulsory. பசங்களா, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஸ்டெப் A, ஸ்டெப் B, அதாவது A, B அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன கிடையாது, எக்ஸாம் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்க. 100 லைக்ஸ் இன்னும் 10 லைக்ஸ் வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன். சரியா? ஆமா. ஸோ பாருங்க, நமக்கு வந்து 3 மணி நேரம் தான் டைம் இல்லையா? ஸோ நமக்கு இங்க வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாதுடா. செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது. திஸ் இஸ் ஓல்டு ஒன். 45 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டென்ட் பண்ணணும். அதாவது தப்பான கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாதீங்க, ஆன்சர் தெரியலன்னா அட்டென்ட் பண்ணாதீங்க. ஆனால் 45 தான் இருக்க போறாங்க. பிசிக்ஸ்ல 45, கெமிஸ்ட்ரியில 45, பாட்டனில 45, ஜுவாலஜில 45. ஓகே, ஸோ பிசிக்ஸோட ஆன்சரை போயிட்டு ஆன்சர் நம்பர் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரியில போயிட்டு ஃபில் பண்ணிடாத. ஓகே, பாட்டனியில ஆன்சர் இருக்கிறத போயிட்டு பிசிக்ஸோட நம்பர்ல ஃபில் பண்ணிடாத. அது நம்ம நிறைய பண்ற ஒரு தப்பு. ஓகே, ஸோ கரெக்டா பிசிக்ஸோட ஆன்சர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜுவாலஜி இல்ல பாட்டனியோ இல்ல ஜுவாலஜியோ எது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்றீங்களோ அதோடைய நம்பர் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு ஃபில் பண்ணணும். ஓகே, do not fill in more than one option because there is only one answer which is the most appropriate. இப்போ 2 ஆன்சர்லாம் நீங்க ஃபில் பண்ண கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் தப்பு. அதே மாதிரி 2 ஆன்சர் ஃபில் பண்ணா தப்பு, இல்ல ரெண்டுத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு ஒன்னை இப்படி அடிச்சு வைக்கிறதும் தப்பு. சரியா? ஏதோ ஒரு பபிள் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணி இருக்கணும். ஒரே ஒரு பபிள் தான் நீங்க ஃபில் பண்ணி இருக்கணும். The candidates are required to sign with the time in running handwriting in the declaration column. ஒரு டிக்ளரேஷன் காலம் வந்து இருக்கும். என்னது,
I declare that particulars and signature in this OMR sheet are mine. நான் தான் வந்து இதில் particular detailsலாம் fill பண்ணியிருக்கேன். This is me அப்படின்னு சொல்லிட்டு. Okay, and same as attendance sheet, I further declare that the particulars filled in are original. என் ஒரிஜினல் காப்பியில் இருக்கிறதும் இதுவும் ஒன்று தான், நான் தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் தான் இதான் ஸ்ராவணி அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்கள் சைனை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் என்ன சிக்னேச்சர் போட்டிருக்கீங்க அந்த சைனை கரெக்டாக நீங்கள் போட்டுருணும். அதே சைன் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். டேட் போட்டுருங்க. டேட் என்னப்பா 4th May, January, February, March, April, May 5. ஸோ 4/5/2025 கரெக்டா? அன்றைக்கி தானே எக்ஸாமு. 100 லைக்ஸ் வந்துச்சா? வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. சரி, ஓகே, வாங்க அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். ஒன் அட் a டைம் இது முடிச்சிருவோம். மேக் ஷுர் தட் த கோட் பிரிண்டட் ஆன் த OMR ஷீட் இஸ் சேம் ஆஸ் த டெஸ்ட் புக்லெட். அடுத்த பாயிண்ட் நல்லபடியாக கவனிங்க. நமக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் புக்லெட் மேலே ஒரு கோடு வந்து இருக்கும். ஸோ அந்த கோடும் டெஸ்ட் புக்லெட்னா நீங்கள் OMR ஷீட் இருக்குல்ல, OMR ஷீட்டில் இருக்கிற கோடும் கொஷின் பேப்பரில் இருக்கிற கோடும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை பாருங்கள். இந்த கோடு சேமாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டெல் யுவர் இன்விஜிலேட்டர் கிட்ட என்கிட்ட இது சேமா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா நீ ஆன்சர் பண்ணது எல்லாமே தப்பாக தான் கரெக்ஷன் ஆகும். ஓகேவா? ஏன்னா எல்லா கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷஃபிள் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் புக்லெட்ல இருக்கிற கோடும் உங்கள் OMR ஷீட்டில் இருக்கிற கோடும் கொஷின் பேப்பரில் இருக்கிற கோடும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. In case of any discrepancy for a particular language, only English version will be considered as the final version. So இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிந்தி மீடியம்லையோ தமிழ் மீடியம்லையோ ஏதோ ஒரு கொஷின் வந்து தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு எரர் இருக்குன்னா அப்போ இங்கிலீஷ் மீடியமில் என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? இங்கிலீஷ் மீடியமில் எது கொடுத்துருக்காங்களோ ஃபேக் ஐடிலாம் இல்லைடா, யாழினியன் சார் ஐடி தாண்டா அது. ஆல் மீட்டப்ஸ் வேர் வென் கிரேட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் மீட்டிங் யூ ஆல். ஓகே, இது யாழ் சாரோட ஒரிஜினல் ஐடி தான். சரியா? ஓகே, தேங்க்யூ சார். யாழ் சார் மாலை வணக்கம். மீட்டப்க்கு சென்னை எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. ஓகே ஓகே ஓகேப்பா. அடுத்து பாருங்க, இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான். அதனால உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா இங்கிலீஷ் வெர்ஷனை பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கப்பா என்னென்னலாம் எங்கெங்கே ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ உங்கள் OMR ஷீட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரோல் நம்பரை இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபில் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் புக்லெட் நம்பரை இங்கே ஃபில் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் புக்லெட்டில் இருக்கிற கோடும் கொஷின் பேப்பரில் இருக்கிற கோடும் சேமாக இருக்கான்னு பார்க்க போறீங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டிக்ளரேஷனில் சைன் பண்ணி உங்கள் பேரை எழுதி இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டை போட்டுருணும். ஓகேவா? ஸோ அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இங்கே நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். ஆல்சோ இங்கே இன்விஜிலேட்டர், அதாவது உங்கள் ஹாலுக்கு வந்து இன்விஜிலேஷன் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் பண்ணுவாங்க. உங்கள் மதர் நேம் நீங்கள் இங்கே எழுதணும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபாதர் நேமை இங்கே வந்து எழுதணும். சரியா? இந்த மாதிரி செக்ஷன் A செக்ஷன் Bலாம் இருக்காது, ஒரே செக்ஷன் தான் இருக்கும். தயவு செய்து நீங்க எடுத்தோன்னே பயாலஜி அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா பயாலஜிக்கு என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. சரியா? பயாலஜிக்கு 91 அப்படின்னு நம்பர் இருக்குன்னா 91லேருந்து மார்க் பண்ணுங்க. தெரியாம 1லேருந்து நம்பர் மார்க் பண்ணிட்டு வராதிங்க. எந்த கொஸ்டினுக்கு எந்த நம்பர் அப்படின்னு பார்த்து கரெக்டா OMR என்ன பண்ணுங்க, பபிள் பண்ணுங்க. நான் எப்படி OMR பபிள் பண்ணுவேன் அப்படின்னா எடுத்தோன்னே தப்பா பண்ணிடக்கூடாது. சாம்பிள் காப்பி கொடுத்துருக்காங்கடா, ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இதில். என்னன்னா 2 செக்ஷன் கிடையாது, ஒரே ஒரு செக்ஷன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே OMRல புள்ளி வச்சிருவேன். புள்ளி வச்சுட்டு கொஷின் நம்பருக்கு கரெக்டாக தான் புள்ளி வச்சிருக்கேன்னா இதான் ஆன்சரா அப்படின்னு லாக் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் மார்க். ஸோ அவுட்டர்லேருந்து இன்னர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மீட்டப்பில் கண்டிப்பாக ஸ்ராவணி மேம், ஆஷா மேம் எல்லாரையுமே மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீட் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியல, எல்லாரும் மீட் பண்ண முடியல. ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல் டன், ஓகே, நீங்களும் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா மீட்டப்புக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக வருவீங்க. சரியா? உங்களுக்கும் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்து இருக்காது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? டு யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ்? Any doubts? Okay, super. So பாத்தீங்க அப்படின்னா இப்போ மீட்டப்லாம் நீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க இல்லையா? எங்க வந்திருப்பீங்க? பைலட் பத்தி கண்டிப்பா சொல்றேன்ப்பா.
ஸோ மீட்டப்புக்குலாம் எங்கே வந்திருப்பீங்க அப்படின்னா வேதாந்து லேர்னிங் சென்டருக்கு நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் இதோ இதை முடிச்சுட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ், ஓகே, வச்சு ஜேஇ நீட் அண்ட் 8th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே, ஸோ 8th 9th 10th 11th 12th அண்ட் ஜேஇ நீட் எல்லாத்துக்கான கிளாஸஸுமே ஆஃப்லைன்லயும் நடக்குது, சரியா? ஸோ வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க போனவங்கலாம் கண்டிப்பா போய் பார்த்துருப்பீங்க, மீட்டப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அண்ணா நகர்ல, வேளச்சேரியில, தாம்பரம்ல, ஆவடியில, மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, பாருங்க சென்னையில மட்டுமே வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ், ஆஃப்லைன் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. அடுத்து போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர்லயும் இப்போ புதுசா வந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் கூட டைப் பண்ணி சென்னையில மட்டுமே எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு பாருங்க. ராணிப்பேட், காஞ்சிபுரம், திருச்சி, மதுரை அண்ட் ராஜபாளையம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, ஓகே? ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே இந்தந்த ஸ்கூல்ஸ்ல வேதாந்து வந்து டீச் பண்றாங்க, ஓகே? ஸோ வேதாந்து என்ன பண்றாங்க, ஈவினிங் கிளாஸஸ்ல நீட், ஜேஇ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்கூல் கூடவே சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனும் சூப்பரா வந்து படிக்கலாம், ஓகே? தி மின்னல் பேட்ச் குரூப்ல எப்படி ஜாயின் பண்ற, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு லைவ் கிளாஸ் வாங்க, we will give you the link, ஓகே? யா, ஸோ தோ பாருங்கப்பா, திஸ் தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் ஃபிளாட் 40% ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குப்பா எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையுமே, சரியா? ஸோ ஆஃப்லைன்ல நீங்க நீட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைம்மா நான் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், 25th ஏப்ரலுக்குலாம் முன்னாடியே ஆஃப்லைன் ரிப்பீட்டர் பேட்ச் வந்து 25th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகே? இந்த வாட்டி we are going to give our best, அதுல டவுட்டே கிடையாது, ரைட்? இந்த வாட்டி நீட் எக்ஸாம்ல we are going to give our best. ஆனா if somebody wants to give repeat பண்ணி அடுத்த வருஷம் நான் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா டெஃபினட்டா ஆஃப்லைன் சென்டர்ல நமக்கு ஒரு டிசிப்ளின் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் வந்து 25th ஏப்ரலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஓகே? ஸோ ஆல்சோ ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து நீட்க்கு வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ அதுக்கு தான் மீட்டப் யாழினியன் சார் வந்திருக்காரு. இந்த டேட்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் அகெயின் அடுத்தடுத்த நாட்கள்ல we will come and meet you. ஸோ மேம் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா we need to have a what is that எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா IVSAT, இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு IVSAT ப்ரோக்ராம் இருக்கு. அங்க வந்து நீங்க அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்க வாங்கலாம் மார்க் வாங்கி, ஓகே? ஸோ that's it guys, all the best. எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க, சரியா? கமெண்ட்ல இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே 6:30 கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. ஸ்பிளிட்டட் லைவ் வேணுமா இல்ல 1 மெகா லைவ் வேணுமா என்னங்கறத சொல்லுங்க, ஓகே? எவ்ரிபடி ஒன்ஸ் த லைவ் இஸ் டன் கிளாஸ் எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்க. மேம் யுவர் நேட்டிவ் தஞ்சாவூர் மேம், ஆனா ஏசி ரொம்ப ஓவரா இருக்கு மேம், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க மேம். யார் சார் மீட்டப்ல ஏசி நோஸ் பிளாக் ஆயிடுச்சு, ஓகே? நோட்டட், நோட்டிங் டவுன், ஓகே? எக்ஸாம் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறீங்க? ஸோ வந்து இப்போ அந்த ஃப்ரிஸ்கிங்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிஸ்கிங் வந்து நடக்கும், விச் இஸ் லைக் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க, பாய்ஸுக்கு பாய்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல்ஸில் தான் நமக்கு அந்த நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா தெல் பி a ரூம், செப்பரேட் ரூம், கிளாஸ் ரூம்குள்ளே தான் ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் தயவுசெய்து காதில், மூக்கில், கழுத்தில் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. இன்கேஸ் ஏதோ ஒன்று தெரியாமல் அங்கே வந்து ஏதோ ஒரு பின்னு இல்லை காதில் கழுத்து இருந்துச்சுன்னா அவங்க கழட்டி பத்திரமா வச்சுருப்பாங்க, நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ வாங்கிக்கலாம். ஸோ வந்து டென்ஷன் கிடையாது இஃப் யூ கோ ப்ரியர், ஓகே? மேக் ஷுர் உங்களுடைய அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே கொண்டு போயிருங்க மறக்காம, சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போகலாம், ஓகே? டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த வாட் இஸ் தட் ஹிஜாப் போடுறீங்க ஆர் ஏதாவது டர்பன் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் 1 hour முன்னாடியே நீங்கள் போயிடணும், பிஃபோர் 12:30 நீங்கள் வந்து போயிடணும். ஸோ தட் அவங்க ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹால் போய் உட்காந்தாச்சு, அதுக்கப்புறம் என்னமா அப்படின்னா இன்விஜிலேட்டர் வந்து எப்படி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு, ஓகே?
அவங்க வந்து நமக்கு வந்து எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நிறைய பேர் நடுவில் வருவாங்க, கேமராலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற நீங்களும் இதுவும் கரெக்டா அப்படின்னு வந்து உங்கள் ஃபேஸ் எல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் எதுவுமே பேனிக்லாம் ஆக வேண்டாம். ஓகே, நம்ம எதுவும் தப்பு பண்ணலை. ஸோ நம்ம எந்தவித ஒரு பேனிக்கும் வந்து ஆக வேண்டாம். ஓகே, ஹேர் எப்படி இருக்கணும்? சாதாரணமாக போனிடெயில், சாதாரண ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, நார்மல் பிளாக் ரப்பர் பேண்ட் அதை வாங்கிக்கோங்க. ஹேர் பேண்ட் வாங்கிக்கோங்க, நார்மல் பிளாக் ரப்பர் பேண்ட் போடுங்க. பெரிய பெரிய ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் போட வேண்டாம். ஓகே, இப்போ எக்ஸாம் ஹால் நம்ம வந்து போயாச்சு. நடுவில் இன்விஜிலேட்டர் வருவாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா பண்ணுங்க. ரோல் நம்பர் ஃபில் பண்ணுறது அது எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்க சொல்ல பண்ணுங்க. எப்போ டவுட்னாலும் நீங்கள் இன்விஜிலேட்டரை ரீச் அவுட் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ கமிங் டு ஆன்சர் பண்ணுறதுல வந்து நமக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன், விச் இஸ் லைக் பேட், விச் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ இஸ், நான் வந்து பயாலஜி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிட்டேன். ஓகே, ஆனால் என்னன்னா நம்ம தான் சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்ல, கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். பயாலஜி ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஓகே, நம்ம எல்லா சிலபஸும் படிச்சிட்டோம், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் கொஸ்டினை பார்க்குறப்போ நான் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கேன், எனக்கு இது தெரியும், இது புக்கில் அந்த பேஜில் அந்த சாப்டர்லேருந்து அதான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனை பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இது வந்து நிறையா கொஷினுக்கு எனக்கு வந்து ஒரு தடங்கலாக இருந்துச்சு. நான் படித்ததுலேருந்து தான் கேட்டிருக்காங்க, எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஐ காட் கன்ஃபியூஸ்ட். இது ஏன் அப்படின்னு யோசிச்சப்போ தான் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணலை. நம்ம சிலபஸில் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் அப் ஆகும். இல்லைனா நீ படிச்சதே அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயாலஜி, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் தெரியும் அப்படின்னாலும் எம்சிக்யூஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இனிமே நிறைய கான்செப்டா பார்க்கறதுக்கு பதிலாக நிறைய எம்சிக்யூஸ், அந்த எம்சிக்யூஸ் மூலமா அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுங்க. அந்த கான்செப்டை ஹிண்ட் எடுத்து வைங்க நோட்ஸா. ஓகே, ஸோ நிறையா என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் பயாலஜினா கூட எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் தான் நீ சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பயாலஜி எம்சிக்யூஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு எம்சிக்யூ படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன 1 மினிட் போரும்ல. ஒரு மணி நேரம் நீங்க உட்காந்தா கூட 60 எம்சிக்யூனா 60 கான்செப்ட் நீங்க படிச்சிடலாம். ஓகே, இன்விஜிலேட்டர் கிட்ட டைம் கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம். எனிவே அங்க வந்து உங்களுக்கு கிளாக் வச்சிருப்பாங்க. இல்லாட்டியும் இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க தாராளமா டைம் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்பா வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டக்கின்லாம் பண்ணக்கூடாதுப்பா, யாரும் டக்கின்லாம் பண்ணாதீங்க. ஓகே மேம், நீங்க எப்போ ஹேர் கிளிப் போட்ட மாதிரி போடலாமா? சத்தியமா இந்த மாதிரி ஹேர் கிளிப்லாம் போடாதீங்க. இதுல மெட்டல்லாம் இருக்கும். ஹேர் கிளிப்லாம் நாட் அட் ஆல் அலௌடு. ஒன்லி ரப்பர் பேண்ட், சாதாரண ஹேர் பேண்ட் தான் அலௌடு. ஓகே, அடுத்து ஜோரோ, நான் உங்களை பார்த்தேன் ஜோரோ, நேத்து சாயந்தரம் உங்களை பார்த்தேன் ஜோரோ. அடுத்து வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? ஓகே, நான் லைவ் எண்ட் பண்றேன். எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். டாடா பை பை. தேங்க் யூ. பேண்ட்னா ரப்பர் பேண்ட், ஹேர் பேண்ட், எனக்கு அதான் பேர் தெரியும். பிளாக் கலர்ல சாதாரண ஹேர் பேண்ட் போடலாம். வேற எதுவும் ஸ்பெக்டக்கிள்ஸ் உங்களுக்கு பவர் இருக்குன்னா ஸ்பெக்டக்கிள்ஸ் அலோடு, மற்றபடி ஸ்பெக்டக்கிள்ஸ் அலோடு கிடையாது. கூலிங் கிளாஸ்லாம் அலோடு கிடையாது. ஸ்டைலுக்காக போட்டாலும் அலோடு கிடையாது. மேம், நர்வஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? வாய் வழியா காத்த வெளில விடுங்க. எப்பெல்லாம் ரொம்ப நர்வஸா பானிக்கா இருக்கோ, பிரீத் இன் அண்ட் வாய் வழியா காத்த விடுங்க. நான் அதான் பண்ணேன். எப்பெல்லாம் நர்வஸா இருக்கோ ஜஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருங்க. அவ்வளோதான். ஓகே, கிளியரா? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் தான் போடணுமா? ஆமா, தம்பு இம்ப்ரெஷன் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் தான். ஓகே, பை பாய். தேங்க்யூ. சும்மா சொன்னேன் சோரோ, சும்மா சொன்னேன். ஓகே, பை. பை பாய், டாடா, தேங்க்யூ. சிஎஸ் கிளாஸ் இருக்குடா. இல்ல சுஜிதா, நீங்க தீமினல் பேட்ச்ல கொடுத்த ஷெடியூல்ல சிஎஸ் கிளாஸ் இருக்குடா. உங்களுக்கு வந்து மண்டே வந்து ஃபிசிக்ஸா, டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி, வென்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி பசங்களுக்கு பயாலஜி, சிஎஸ் பசங்களுக்கு சிஎஸ். ஓகே, மிஸ் யூவா அதுக்குள்ள? சரிடா, பை பை பை, குட் நைட், ஹாப்பி சண்டே. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குங்க. கமெண்ட் பண்ணி